பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வத ஜோதி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வத ஜோதி வையம் எல்லாமரே விளங்க வாழ்வேனும் மங்கையர் கோணிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. அடுத்த பாசுரம். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகன் ஆம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வாணந்தோள் செற்றான் கழலே நிறை செய்தேன் நெஞ்சே நினை அப்படிங்கிற பாசுரம். இதுல மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன் அப்படிங்கிற அந்த வரிக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஆழ்வார். மகன் இவன் யாருக்கோ பிள்ளையாக இருக்க வேண்டும். யாருக்கு பிள்ளை? ஒருவர்க்கு அல்லாத. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியம் உண்டு, லோகோ அகுருஹு. குருஹுன்னு சொன்னா ஆச்சாரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கு ஸ்வ அந்தகாரஹ ரு தன் நிரோதகா. கு என்னும் அந்த எழுத்து உள்ள இருக்கக்கூடிய இருட்டை காண்பிக்கும். ரு என்பது அதை போக்குபவனை காண்பிக்கும். குரு என்னால் உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்குபவர். ஆச்சாரியன்னு ஒரு பேர் உண்டு. குருக்கு பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்ல பெருசுன்னு சொன்னா அது ஒரு திட்டுவது போல ஒரு வார்த்தை உள்ளது. அது போல் இல்லாமல் பெரிதாக இருக்கக்கூடியதற்கு குரு என்று பெயர். இன்னொரு அர்த்தம் குரு என்று சொன்னால் அப்பான்னு ஒரு அர்த்தம் உண்டு. லோகோ அகுருஹு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேதன அச்சேதன பதார்த்தங்களுக்கும் தந்தையாயிருப்பவன் அவன், குருவாக இருப்பவன். ஆனா தனக்கு ஒரு தந்தை இல்லாதவன் லோகோ அகுருஹுன்னு பேர். அது ஏன் சொல்றார் ஆழ்வார், மகன் ஒருவர்க்கு அல்லாத, யாருக்கும் மகனாக இல்லாத. அப்படின்னா இவருக்கு காரணம், பிறப்பு காரணமே யாருன்னு தெரியாது, அஜாயமானோன்னு சொல்றது இல்லையா வேதம். அதனால மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன். மாமேனின் என்பதற்கு அப்பேற்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடிய எம்பெருமான் மாயன், அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவன். 5ஆம் பாசுரம் திருப்பாவை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. 15வது பாசுரம் திருப்பாவை. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோர் எம்பாவாய். மாயன் மாயன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வியாக்கியாதா சொல்றார், அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவன். எவனுடைய லீலாச்சேஷ்டிதங்கள் வர்ணிக்கவே இயலாதோ அப்பேற்பட்ட லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவன் மா மாயன். மாமாயன்னு சொன்னால் இந்த இடத்துல மாயன்னு சொல்லுவதற்கு வியாக்கியாதா ஒண்ணு சொல்றார், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் 6 குணங்கள் பூரணமா இருக்கு பெருமாள் கிட்ட. இந்த 6 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஷாட்குண்ய விவேகம் என்கின்ற கிரந்தத்துல சொல்லுகின்றபடி 6 குணங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடியவனுக்கு பகவ என்று சொல்லி, கெட்ட குணங்கள் இல்லாதவன் அன்னுங்கிற சொல்லால் வந்து பகவான் என்கின்ற வார்த்தை வருகின்றதே. அப்பேற்பட்ட மாமேனி மாயன் மகனா. சரி, இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க. இவருக்கு வந்து அப்பா கிடையாது, இவருக்கு பிறப்பு கிடையாது, இவரை யார பிறக்க வச்சானே இது அத்தனையும் சொல்லிட்டு இவர் யாராக பிறக்கின்றார்? கண்ணனாக பிறக்கின்றார். ஏன் சுவாமி, இவருக்கு தான் அப்பா யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டே, இப்ப கிருஷ்ணனாக பிறக்கின்றான்னு சொன்னா வசுதேவர் என்கின்ற பெற்ற தந்தை வர வேண்டுமே, வளர்த்த தந்தை நந்தகோபாலன் என்று வர வேண்டுமே. அப்பா இல்லேன்னு சொல்லிட்டோ இப்ப 2 அப்பா உதாகரிக்கிறீங்களே,
doesn't it seem to be self contradicting? இல்லையா? அப்பா இல்லேன்னு சொல்லிட்டா இல்லாமையே இருக்கணும், இருக்காருன்னு சொல்லிட்டா அப்படின்னா இல்லேங்கிறத இனிமே நான் சொல்லக்கூடாது, அப்படிதானே அர்த்தம்? இல்லேன்னு சொல்றேன், இருக்கான்னு சொல்றேன். இது எப்படி? வேதத்திலே எப்படி உண்டு. அஜாயமானோ, பிறப்பு இல்லாத பெருமான், பகுதா விஜாயதே, பல வடிகளாக பிறக்கின்றான். பிறப்பில்லாதவன்னு சொல்லிட்டா அவன் பிறக்க கூடாது. பிறந்துட்டூன்னு சொன்னா, பிறந்துட்டார்னு சொன்னார்னா அவருக்கு பிறப்பு இல்லாமை என்னும் வார்த்தை பொருந்தாது. பின்ன எப்படி சொல்றது? பிறப்பு உண்டு, நம்மை போல் பிறப்பு கிடையாது. இப்ப நமக்கு பிறப்பு, இப்ப இந்த சரீரத்துல இந்த ஜீவாத்மா இருக்கு, இந்த உயிர் துஷ்யந்த்ங்கிற சரீரத்துல இந்த உலகத்துல இருக்கு. போன ஜென்மம் யாரா இருந்ததுன்னு தெரியாது, ஆனா இருந்திருக்கும். இப்ப இந்த ஜென்மம் நான் எடுத்த போது துஷ்யந்தாகத்தான் நான் பிறக்க வேண்டும், இன்னார்தான் தாயாக வர வேண்டும், இன்னவரே தந்தையாக வர வேண்டும் அப்படின்லாம் கேட்டு பெருமாள் பிறக்க வைக்கல. கர்மாவை பார்த்தார், தூக்கி கொண்டு இந்த சரீரத்துல போட்டார். பிடிச்சிருக்கோ இல்லையோ நான் இந்த சரீரத்தை ஒத்துக்க வேண்டியதுதான், பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த பிறப்பை நான் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன? பெருமாள் கௌசல்யைக்கு பிள்ளையாக பிறந்தார், தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார். பிறந்தார்னு சொன்னா அவர் தேர்ந்தெடுத்தார். கர்மாதீனமாக, நம்மை போல் கர்மாவுக்கு வசப்பட்டு பெருமாள் பிறக்கவில்லை, இச்சையினால் பிறந்தார். நான் கோசலைக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், நான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், நான் நந்தகோபாலனுக்கு பிள்ளையாக வளர வேண்டும், யசோதைக்கு பிள்ளையாக வளர வேண்டும். நினைத்தார், பிறந்தார், நினைத்தார், வளர்ந்தார். அதனால அவருக்கு பிறப்பு என்பது கட்டாயம் கிடையாது, இச்சை, சங்கல்பம். அதனால அப்பேற்பட்ட பெருமாளுக்கு பிறப்பு இல்லை, அப்பா கிடையாது. ஆனா அவர் இச்சைப்பட்டால் பிறக்கலாம். அதனால மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன் மகன். சரி, அவனுடைய மகன் யாரு? மகனாம், அதுதான் பிரத்யும்னன். அவன் மகன். சரி, இப்ப பிரத்யும்னனை சொல்லியாச்சு. பிரத்யும்னனுக்கு அடுத்தபடி யார் வரும்? அனிருத்தன் வர வேண்டும், தன் காதல் மகனை. இப்ப எப்பவுமே தாத்தாக்கு தன்னுடைய பிள்ளையை காட்டிலும் பேரனிடத்தில் தான் பிரீத்தி ஜாஸ்தி. பிரத்யும்னனை 6 நாள்லயோ 10 நாளைக்குள்ளேயோ ஒரு அசுரன் வந்து கடத்தின் போயிட்டான். சம்பராசுரன் பேர். கடலில் தூக்கி களைந்தான். ஒரு மத்ஸ்யமூர்த்தி விழுங்கியது. அந்த மத்ஸ்யத்தை ஒரு மீனவன் செம்படவன் பிடித்தான். அதை அவன் பிரித்தான். அந்த குழந்தையை பார்த்தான், அதை வளர்த்தான். இதெல்லாம் சரித்திரம் இருக்கு. கிருஷ்ணன் ஜாலியா இருந்தார். பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ருக்மிணி அழுவலே, அதெல்லாம் அவருக்கு தோணல. இதே பேரன் வளர்ந்தான் அனிருத்தன். பிற்காலத்தில் ஏதோ ஒரு உஷா என்கின்ற பெண்ணின் மீது காதல் கொண்டான், சிறைவசப்பட்டான். எப்போது பேரன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதோ பெருமாளுக்கு, புறப்பட்டு சென்றார் சைன்யத்தோடு, பாணாசுரனோடு யுத்தம் செய்தார். அதனால மகனாம், அந்த மகனான பிரத்யும்னன், அவன் மகன் அப்படின்னா அனிருத்தன் தன் காதல் மகனை உஷாவோடு காதல் செய்து அந்த சிறைச்சாலையில் இருந்து அந்த மகனை மீட்டுவிக்க வேண்டும் என்பதற்காக சிறை செய்த வாணந்தோள். இவர் இருவரையும் காதலர்கள், சலச்சித்திரம் ஏதோ புது லவ் ஸ்டோரி பாக்குற மாதிரி இருக்கும். அந்த உஷாவையும், ஏன்னா இந்த அனிருத்தனை பிடிக்கும் போது உஷா சொல்லிட்டான் அந்த பாணாசுரன் பொண்ணு, இவரை நீங்க ஜெயில போட்டேன்னா அதே செல்ல என்னையும் தூக்கி போட்டுருங்கோ, இவர் இல்லாத உலகத்தில் நான் நினைத்து பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டா, நான் வாழ மாட்டேன். 2 பேரையும் ஜெயில தூக்கி போட்டாச்சு. என்னுடைய பேரன், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு என்ன தாத்தா பண்ணாதியா பேரன் பண்ணிவிட்டான். கிருஷ்ணருக்கு வந்தது கோபம், யுத்த களத்துக்கு சென்றார், பாணனோடு யுத்தம் செய்தார். இந்த பாணாசுரனோட யுத்தம் பண்ணதை சொன்னார். வாணந்தோள் செற்றான். அவனுக்கு எவ்வளவு கை இருக்குன்னா, கையெல்லாம் சேர்ந்து ஒரு காடு மாதிரி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இந்த ஆங்கிள் பாக்குறேன்னு வச்சுக்கோ, இப்போ கை உங்களுக்கு இப்படி 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 தெரியுது. இப்ப இங்க நீங்க கேமராவை பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு கையும் மரம் மாதிரி இருக்குமா? இது ஒரு காடு ஏ, இந்த பக்கம் காடு பி. 500 மரங்களை ஒத்து இருக்கக்கூடிய சக்தி பெற்ற 500 கைகள், இங்க ஒரு 500 கைகள். 1000 கைகளும் 1000 சால மரங்களை போல் ஒரு காடு போல் இருக்கின்றதே. வாணந்தோள் செற்றான். அத்தனையும் வெட்டி எடுக்கல பெருமாள், ஒரு 4 விட்டு வச்சாராம். ஏன்னா அவன் சிவபெருமானுடைய பக்தன். சிவபெருமான் ஆனந்த நாட்டியத்தை காண எத்தனை அடியவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பர்குஷன் வேண்டாமா? மிருதங்கம் வேண்டாமா? மிருதங்கம் வாசிப்பதற்கு 2 கை வேண்டும். இவனுக்கு 4வது விட்டு வைக்கலாமேன்னு விட்டு வச்சார். வாணந்தோள் செற்றான். அப்பேற்பட்ட செற்றவன் யாரு? கண்ணன். அவனுடைய கழலே, அவனுடைய திருவடியே நிறை செய்து என் நெஞ்சே நினை. அப்பேற்பட்ட கண்ணனுடைய அந்த லீலா சேஷ்டிதங்களை மனசே, நெஞ்சே நீ நினைத்து கொண்டே இரு அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரம். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன்,
மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வாணந்தோள் செற்றான் கடலே நிறை செய்தேன் நெஞ்சே நினை என்று ஆழ்வார் தெரிவிக்கின்றார். இப்போ அடுத்து வரக்கூடிய பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இது பேயாழ்வார் பாசுரம் அல்ல, பொய்கை ஆழ்வார் பாசுரம் தான். இப்போ பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு பகவானை அனுபவித்துக் கொண்டே திருக்கோவலூர் ஆயனை காண வந்தார். பெருமாளை சேவித்தார். தனக்கு ஏற்பட்ட பகவத் குணத்தை பாசுரங்களாக சொன்னார். பட்டர் சுவாமியை பார்த்தார். புறப்பட்டு சென்றார். இவர் கிளம்பி பெருமாளை பாடி கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடுத்த ஆழ்வார் மகாபலிபுரத்திலிருந்து பூதத்தாழ்வார் வந்தார். நான் இருந்தமிழன், செந்தமிழன், சுத்தமான தமிழன், தூய்மையான தமிழன், பக்தி உள்ளம் கொண்ட தமிழன் என்று அவருடைய ஈரச் சொற்களால் ஆயனை பாடினார். திருக்கோவலூர் ஆயனை பாடிவிட்டு ஹாரதி காண்பித்துக் கொடுத்த பட்டர் சுவாமியினிடத்தில் விடையை பெற்றுக்கொண்டு அவர் புறப்பட்டு சென்றார். அடுத்தது பூதத்தாழ்வார் கிளம்பியாச்சு. திருமயிலை சென்னப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு வந்த பெய்யாழ்வார் திருவல்லிக்கேணி பாசுரத்தை பாடி பெருமாளை அனுபவித்து ராமாயணத்தை அனுபவித்து இப்போது இருக்கக்கூடிய விஷயாதிகளையும் அனுபவித்து திருவேங்கடத்தை பாடி இப்ப திருக்கோவலூர் ஆயரை பாடிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வந்தார் பொய்கையாழ்வார், பாடினார், கிளம்பினார். பூதத்தாழ்வார் வந்தார், பாடினார், கிளம்பினார். பேயாழ்வார் வந்தார், பாடினார், கிளம்பினார். இவ 5 நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கா இல்லையா? பொய்கையாழ்வார் வெளியில போய் பார்த்தா மழை ஜோன்னு கொட்டுறது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன இடைவெளி. சில பேர் குகைன்னு சொல்லுவா. குகைன்னு வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தேகலீஷ ஸ்துதின்னு பாடியிருக்கார். தேகலீஷன்னு பெருமாளுக்கு பேரு. தேகலின இடைவெளின்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு வழி. அதாவது திஸ் இஸ் த பேசேஜ் பிட்வீன் த மெயின் ரோட் அண்ட் த ஹவுஸ். ஒரு சின்ன வழி. இவாளுக்கு தான் வீடு கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. இருக்கும் இடமே ஸ்வர்க்கம்னு வாழக்கூடியவர்கள் இவர்கள். இருக்கிற இடத்திலேயே இருந்து பெருமாளை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவளுக்கு பசி, தாகம், தூக்கம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆழ்வார்களுக்கு எப்பவுமே பகவத் தியானம் தான். இந்த இடைவெளியில் சயனித்துக் கொண்டார் பொய்கை ஆழ்வார். ஏன்னா மழை கொட்டுறது, இது விடராப்புல தெரிய கொட்டுற மழை, இனிமே இது எப்போ போகுமோ நினைச்சு அவர் படுத்துட்டார். அடுத்தது இப்போ பூதத்தாழ்வார் வந்தார். பூதத்தாழ்வார் ஒரு 5 நிமிஷத்துல கழிச்சு தானே வந்தார். அவர் பெருமாளை சேவிச்சுட்டு இந்த இடைவெளிக்கு வரும்போது ஏற்கனவே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். இவருக்கு அவர் யாருன்னு தெரியாது. உடனே இந்த சுவாமியை பார்த்துட்டு பொய்கை ஆழ்வார் சொன்னார், மழையிலேயே நனைஞ்சுட்டு இருக்கே, நீங்க யாருன்னு தெரியாது. உயர்ந்த அடியவரை போல் ஒரு பாகவதோத்தமரை போல் காட்சி கொடுக்கின்றீர். வாரும், உள்ளே இருக்கலாம். நீங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்துக்கலாமே. எனக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இருந்தது, நான் கிடப்பதற்கு இடம் இருந்தது. இருவரும் இருக்கலாமே, அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கலாமே. வாருங்கோள்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்துட்டா. அடுத்த 5வது நிமிஷத்துக்கு பொய்யாழ்வார் வந்துட்டார். இவா 2 பேரும் பார்த்தா. இப்ப நம்மளால என்ன பண்ணிருப்போம், நான் பாம்பே லோக்கல்ல எல்லாம் போகும்போது இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கணும்னா இப்படி காலெல்லாம் விரிச்சுன்னு உட்காந்துப்பேன். அவ்வளவு நல்ல எண்ணம். இன்னொருத்தருக்கு அந்த இடம் போயிடக்கூடாது. நம்ம எண்ணம் அப்படி ஒரு நீச்சத்தனமாய் இருக்கின்றது. ஆழ்வார்களுக்கு அப்படியா, ஐயோ இன்னொரு பாகவதோத்தமரை பார்த்து விட்டோமே, அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு சந்தன கொழுந்த பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ரோஜாப்பூ தோட்டத்தை பார்த்தால் என்ன சந்தோஷம் வரும். ஒரு அடியவருக்கு இன்னொரு அடியவரை பார்த்தா வரணுமா? அடியனுக்கு அந்த எண்ணங்கள்ல இன்னும் வரா. எவ்வளவு உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கு, அது வர வேண்டாமோ? ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் ஏதேனும் ஒரு நாள் நமக்கு அந்த இன்னொரு பாகவதோத்தமரை பார்த்தா சந்தோஷம் என்பது ஏற்பட வேண்டும். வந்துட்டாளா சாப்பிட்றதுக்கு? சாப்பிடதான் வந்திருப்பா. அப்படின்னு நினைக்காமல் அவர்களை பார்க்க வேண்டும். இப்ப இவா 2 பேரும் பார்த்தா பெய்யாழ்வார, இந்த பாம்பே ட்ரெயின்ல பல பேர் இருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்குவோம்பா. அந்த மாதிரி இவரை கூட்டா, பாருங்க நான் ஒருத்தன் படுத்திருந்தேன், அடுத்தது இவர் வந்தார், நாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டோம், நீங்களும் வந்துட்டே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பேரும் நிற்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடைவெளியில் நின்று விட்டார்கள். இந்த நின்ற கோலம் வரைக்கும் பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பாசுரம். நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றி இனி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். மறுபடியும் சேவிக்கிறேன். நீயும் திருமகளும் நின்றாயார் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றினி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். இதுக்கு வியாக்கியாதா வர்ணிக்கிறார். நீயும் திருமகளும் நின்றாயால். அப்போ பெருமாளை பார்த்து சொல்ற, நீயும் பெருமாளை, நீயும் சர்வ குணங்களும் பொருந்திய நீயும், ஒரு துர்குணமும் கெட்ட குணமும் இல்லாத நீயும், சமஸ்த கல்யாண குணாத்மகன், அகில ஹேய பிரத்யநீக தானன். பெருமாளுக்கு 2 அடையாளங்கள் உண்டு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அடிக்கடி நான் பிரபந்தத்து கிளாஸ்ல சொல்லின்னு வருவேன். ஒன்னும் சமஸ்த கல்யாண குணாத்மகன்,
சொல்றது இல்லையா? வேதங்கள், வேதோப பிரம்மணங்கள், ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள், தர்மசாஸ்திரங்களை கொண்டு இதெல்லாம் நல்ல குணம்னு சொல்லிடலாம். வாத்சல்யம், காருண்யம், சௌலபியம், சௌஷீல்யம், மார்தவம், மார்ஜவம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கல்யாண குணங்கள்னு பேர். சமஸ்த கல்யாண குணாத்மகன். உலகத்துல எதெல்லாம் கல்யாண குணங்களோ அத்தனைக்கும் நிறைகுணமா இருக்கின்றானாம் பகவான். கெட்ட குணம் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் 2 ஸ்லைட்டா இருக்கும். அகில ஹேய பிரத்யநீகதானன், குறை ஒண்ணுமில்லாத கோவிந்தா, ஒரு துளி கூட கலப்படம் இல்லாதவன். அப்பேற்பட்ட சமஸ்த கல்யாண குணாத்மகனாயும் கெட்ட குணங்கள் இல்லாதவனமாயும் இருக்கின்ற எம்பெருமானான நீயும். இப்ப நீயும்ங்கிற பதத்துக்குள்ள ஆழ்வார் பெருமாளை பார்த்து நீயும்னு பெருமாளை பார்த்து சொல்றார். பெருமாளுக்குள்ள இத்தனையும் இருக்கு. நீயும் திருமகளும் நின்றாயால், நீயும் பிராட்டியும் நிக்கிறேன்னா அப்படின்னா இதுக்கு எப்படி அர்த்தம்னா, இது ஒரு வார்த்தாலாபம், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. பெரியாழ்வார் எடுப்பார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுதைக்குமே என் அடியார் அது செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போல். என் அடியார் அது செய்யார். இப்ப பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சர்ச்சை வருது. பிராட்டி எப்பவுமே நமக்கு ஒரு லாபகரமா தான் பேசுவோம். ஒரு நாள் இத்தனை நாள் நான் பேசின லாபகரமா பேசினது இவருக்கு உரைச்சிருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு திடீர்னு ஒரு நாள் இந்த அடியவர் இப்படி தப்பு பண்ணியிருக்கார், இவர் ஒதக்கணும் அப்படின்னு பிராட்டி சொல்ல மாட்டா. பெருமாள் டெஸ்ட் பண்ணி பாக்குறா, இத்தனை நாள் நான் சொல்லி இருக்கிறது ஏறி இருக்கா இல்லையான்னு. பெருமாள் சீச்சி அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். பிராட்டிக்கு ஒரே சந்தோஷம். இந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் டைட்ரேஷன் பண்ணும்போது 2-3 தடவை பண்ணி பார்ப்போம், கன்கரண்ட் டைட்டர் வேல்யூ வருதா இல்லையான்னு. பிராட்டி முதல்ல சொன்னா இவர் தப்பு பண்ணியிருக்கார், அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டார். பிராட்டிக்கு ஒரே சந்தோஷம், இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்த்து விடலாமே. இல்ல நான் பண்ணிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பெருமாள் என்னடியார் அது செய்யார், சத்தியமா என் அடியவர்கள் பண்ணிருக்கவே மாட்டா. பிராட்டிக்கு மறுபடியும் சந்தோஷம், மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்ப பெருமாள் அப்படி பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோ, நீ சொல்ற தப்ப அவர் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோ, நல்லத்துக்காக தான் பண்ணிருப்பார். எப்படி இருக்கு பாருங்க. இத்தனை நாளா பிராட்டி உபதேசம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கா, பெருமாள் மாட்டேன் தண்டிப்பேன்னு சொல்ற. ஒரு நாள் பிராட்டி நம்ம எவ்வளவு உபன்யாசம் பண்ணி அவர் கேட்டிருக்காரா இல்லையான்னு பாக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணா, என் அடியார் பண்ண மாட்டா, பண்ணாலும் நல்லத்துக்காக தான் பண்ணுவான்னு சொல்றா இல்லையா. அந்த பெரியாழ்வாருடைய பாசுரத்தின் கருத்தை கொண்டதுதான் நீயும் திருமகளும் நின்றாயால். இந்த பிராட்டி ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றா, நகஸ்சித் நாபராத்யதி. ஹனுமான் வந்து சொல்றார், சீதா பிராட்டி ராவணனை ராமன் ஜெயிச்சாச்சு. இப்ப நான் இந்த ராட்சசிகள் எல்லாம் நன்னா நசுக்கி, நன்னா இது உரல்ல தேய்ச்சு, நன்னா அந்த அம்மிக்கல்ல நன்னா ஒரு தொகையல் மாதிரி பண்ணி சாட்டுற போறேன். அப்ப சீதா பிராட்டி, ஏண்டாப்பா அவளை எதுக்கு வதம் பண்ற? இல்ல இவாள்லாம் உங்களை ரொம்ப படுத்தினா பிராட்டியே. அதுக்கு பிராட்டி சொல்றா, அவள்லாம் கூலிக்காராடா. அந்த ராவணன் என்ன சொல்றானோ 100 ரூபாய் இன்னைக்கு ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்தா அதுக்காக சண்டை போடக்கூடிய மக்கள் இவாள்லாம். இவாளை போய் நீ தப்பு சொல்றியே. இல்லம்மா என்னமா பண்ணட்டும். இதை பாரு ஹனுமான், தப்பு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் உலகத்தில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். தவறு செய்யாதவர் யார்? பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்சிது நாபராத்யதி. யா தப்பு பண்ணாதவன் இந்த உலகத்துல இருக்காளான்னு பிராட்டி கேட்கிறா. அதனால இது ஒரு பக்கம். பெருமாள் இப்படி அவர் அடியவரை ரட்சிப்பேன்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கார். ராமாயணத்துல சரம ஸ்லோகம், சகிருத்யேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேப்யா ததாமி ஏதத் விரதம் மம. நான் ஒரு விரதம் பூண்டுள்ளேன் சுக்ரீவா. என்னிடத்தில் ஒரு காரணத்துக்காக, முக்கியமாக மோட்சத்துக்காக, கைங்கரியத்தை பலனாக கொண்ட மோட்சத்துக்காக எந்த ஒரு ஜீவாத்மா பாஞ்சபௌதிக சரீரத்தில் இருக்கும் போது சரணாகதி ஒரு தடவை செய்கின்றானோ, ஒவ்வொன்றுத்துக்கும் இதுல அர்த்தம் உண்டு. சக்ருத்யேவ ஒரு தடவை செய்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன். இதுவே நான் செய்த சத்திய விரதம். விரதம் எடுத்துள்ளேன். அதுதான் பாஷ்யக்காரர் எடுத்தார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா விரத. அதனால அந்த விரதத்தை பூண்டுள்ளான் பகவான். அந்த அந்தணர்களை ரட்சிக்க வேண்டும், ரிஷிகளை ரட்சிக்க வேண்டும் சொல்லும் போது அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஞாம் துவாம்பா சீதேது லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. ராகவனுடைய விரதம் இது. அவர்களுக்கு செய்து கொடுத்த அபயப்பிரதானத்தை, சத்தியத்தை நான் காப்பேன். ராமர் சொல்றார். சீதா பிராட்டியோ தவறு செய்யாதவர்கள் யாருன்னு சொல்றா. அப்பேற்பட்ட நீயும் திருமகளும் 2 பேரும் ஒத்து போறீங்களே, நீயும் திருமகளும் நின்றாயால்
அதனால சீதா பிராட்டி பெருமாள் மேல கொஞ்சம் சந்தேகம் தானா, இவர் எங்க தண்டனை கிண்டனை பண்ணிட போறாருன்னு ராமாயணத்தை சொல்றா. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, ராமாயணத்தை சீதா பிராட்டி சொல்ற, நீங்க காட்டுக்கு போறதுக்கு யோசிக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து வழியில் பாதையில் இருக்கக்கூடிய முள்ளையெல்லாம் எடுத்து அந்த பாதையில் முள்ளில்லாமல் ஆக்கி கமலம் போன்ற உங்கள் பாதம் நடப்பதற்கு நான் வழி செய்து கொடுப்பேன் ராமா. அப்படின்னா நான் முன்னாடி போறேன்னா அந்த அந்த இடையூறுகள் பிராப்தி விரோதியெல்லாம் தவிர்ப்பேன்னு இது பிராட்டி சொல்லும் வாக்கியம். நின்றாயால் அப்பேற்பட்ட பெருமாளும் பிராட்டியும் நிற்கும் போது குன்றெடுத்து பாயும் பனிமறுத்த பண்பாளா. இப்போ இந்திரனுக்கு உற்சவம் செய்யலாமா வேண்டாமா என்று விசாரம் வரும்போது சிறு பிள்ளையாக இருந்த கண்ணன் சொல்லுகின்றார், அவனுக்கு மழையை பொழிய வைக்க வேண்டும் என்பது அவனுக்கு இட்டுள்ள கட்டளை. அவனுடைய டியூட்டியை நீங்க டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் ஹிம் எனி கைண்ட் ஆஃப் பர்க்ஸ். அவனுக்கு நீங்க ஒண்ணு மாமூலோ இதெல்லாம் ஒண்ணு ஹவிசு ஒண்ணு கொடுக்க வேண்டாம். யார் அவர்கள், அதாவது இன்வாலண்டரியா, அதாவது அவளே வந்து சரி கொடுத்தா நல்லதுன்னு பண்றாள், அவளுக்கு நம்ம எப்பவுமே கைங்கரியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அப்படி கோவர்தன பர்வதத்துக்கு செய்யுங்கோள் அப்படின்னு சொன்னாரா. சொல்லிட்டு இப்ப கோவர்தன பூஜை பண்ண உடனே மழை வரப்போறது இல்லையா, ஆழ்வார் என்ன சொல்ற, மழை வரப்போறது நினைச்சுட்டே பெருமாள் முன்னாடி போய் இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று மலையை எடுத்தாராம். குன்று எடுத்து பாயும் பனி மறுத்த பண்பாளா, அப்பேற்பட்ட பண்பு அப்பேற்பட்ட குணத்தை உடைய சௌலபிய சௌஷீல்யாதி குணங்களை உடைய எம்பெருமானே. இதற்கு இது சொல்ற பெருமாளுக்கு எப்படின்னா, அந்த மழை வரும்போது அந்த கோபஸ்திரீகள் கோபர்கள் ஆயர்கள் மாடு கண்ணுக்குட்டி வாளோட சேர்ந்த பிறகுதான் அப்பாடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்கின்ற எண்ணம் இருந்தது. குஹப்பெருமான பார்த்த உடனே ராமர் சொல்றார், அப்பா உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு என்னவோ லக்ஷ்மணன் சீதையோட சேர்ந்த மாதிரி இருக்கு, ஒரு அடியவரை பார்த்த பிறகுதான் சேர்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசல் கடை கழியா உள்புகா. இப்ப முதல்ல என்ன சொன்னார், பெருமாளும் பிராட்டியும் ஒரு திவ்ய தம்பதிகள், இருவர்களும் இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்ற விரதம் பூண்டவர்கள். எப்படி விபவாவதாரத்தில் கிருஷ்ணன் ஆயர்களையும் கோபர்களையும் கோபஸ்திரீகளையும் மாடையும் கண்ணுக்குட்டியும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக முன்னாடி தானே சென்று மலையை எடுத்து தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நின்றானோ, அது ரீதியில் வாசல் கடை கழியா உள் புகா, உள்ளியும் போக மாட்டேங்கிறார், வெளியிலையும் போறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு இந்த ஆழ்வார் கோடியிட்டு காண்பிக்கின்றார். இந்த மூவரும் சந்திச்சுண்டான்னு அது எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் பார்த்தா சம்சாராக்னி, இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீவைகுண்டம். பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, அந்த பக்கம் போலானா சம்சாரம், அதனால இவர் விட்டு பிரியறதுக்கும் மனசு இல்லை, அந்த பக்கம் சம்சாரத்தை பார்த்தாலும் பயம். அப்பேற்பட்ட ஒரு சம்சாரம்னு பொதுவா உபன்யாசங்கள்ல சொன்னா பவாரணமம், இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழலே சம்சாரம் தான். பொதுவா இந்த சாமானிய படங்கள் எல்லாம் சம்சாரம்னா வைஃப், அது இல்லை, வைஃபுக்கு லைஃபே சம்சாரம் தான். இந்த இது இருக்கு பாருங்க, இது சம்சாரம் தான், ஆணுக்கும் சம்சாரம் தான். சம்சாரம்னு சொல்றது பிறப்பு இறப்புங்கிற கடல் பவாரணமம். அதனால வாசல் கடைகளியா உள்புகா, வெளியிலையும் போறதுக்கு வழி இல்லை, உள்ளேயும் விடுறதுக்கு மனசு இல்லை. அப்பேற்பட்ட யத்வினா பரதம் த்வாம் சத்ருக்னா சாபி மானத பாவன் மம சுகம் கிஞ்சித் பஸ்மத குருதாம் சிகி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ற, பரதா ராமருக்கு எப்பவுமே இது ஆரண்யா காண்டத்திலயும் வரும் என்னன்னா, ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல போறார், என்னைக்குதான் நான் உன்னோடு சேர்ந்து இருக்க போறேனோ, என்னைக்குதான் நான் பரதனோடும் சத்ருக்னனோடும் சேர்ந்து இருக்க போறேனோ. ஒரு கேள்வி வந்துருச்சு, இவர் தான் லக்ஷ்மணனோட இருக்காரு, அப்புறம் எதுக்கு உன்னோட சேர்ந்து இருக்கணும், எப்போதான் பரதனோட சேர்ந்து இருக்கணும்னா ராமனுக்கு என்னன்னா, இப்ப இருக்காரு லக்ஷ்மணன், அது இல்லை, நாங்க 4 பேரும் ஒன்னா இருந்தால்தான் அதுதான் கணக்கே ஒழிய, நாங்க இப்படி பிரிஞ்சு இருந்து லக்ஷ்மணனோட கூட இருந்தா பிரயோஜனமே இல்லை என்று பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்க வேண்டும். எப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும் போது அடியவர்கள் சேர்ந்து இருக்கின்றார்களோ, அதுபோல் அத்தனை பேரையும் நான் இருக்கணும்னு ராமர் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியத்தை எடுத்து உதாகரிக்கிறார். ஏன்னா பிராட்டி, இப்ப நல்லா கவனிங்க, இதுல நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றினி. சரி, இப்ப முன்னாடி நீயும் திருமகளும்னு சொல்லிட்டு திவ்ய தாம்பத்தியத்தை சேர்த்து சொல்லாமல், அந்த காடோபகூடானிதேன்னு ஒரு மிதுனம்னு சொல்லாமல் தனித்தனியே சொல்லிவிட்டு இங்க பெருமாள் மட்டும் இருக்கன்னு சொல்லுவது எப்படி?
பெருமாள்னு சொன்ன இடத்துல வியாக்கியாதா சொல்றார், அங்க பிராட்டியும் இருக்கின்றாள். ஒரு சரீரத்தை விட்டு நிழல் பிரிவதில்லையே, ஒரு புஷ்பத்தை விட்டு மனம் பிரிவதில்லையே, ஒரு பழத்தை விட்டு சுவை பிரிவதில்லையே, பெருமாளை விட்டு பிராட்டி பிரிவதில்லையே. பெருமாள் சொல்ற இடத்துல எல்லாம் பிராட்டி இருக்கான்னு அர்த்தம். காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றினி. சரி, இனின்னு சொல்லிட்டார் ஆழ்வார். இனினா இப்பத்திலேருந்து அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, இவ 3 பேரும் சேர்ந்த போது பெருமாள் வந்தார் இல்லையா, எங்களை ஒரு வியாஜமாக கொண்டு பெருமாளே பின்பு வரக்கூடிய பக்தர்களையும் நீ அருள் பாலிக்க வேண்டும், இவ்விடத்திலேயே இருந்துவிடு. ஸ்தல புராணத்துல எப்படி, மிருகண்டு என்னும் மகர்ஷி அவர் இல்லத்தை தேடி பெருமாள் ஒரு வயோதிகராக வந்து அந்த இடைகழிய பெருமாளுக்கு கொடுத்து கடைசியில வந்திருப்பது பெருமாள் என்று தெரிந்து கொண்டு அந்த மிருகண்டு மகர்ஷி பெருமாளை பார்க்க பெருமாள் வளர்ந்து திருவிக்கிரமனாய் காட்சி கொடுத்தார். அப்புறம் எங்க போனார்னு தெரியல. ஆழ்வார் சொன்னார், நீ அப்போ அங்க வந்துட்டு எங்க போனியோ தெரியல, எனக்காக பின்பு வரக்கூடிய அடியவர்களுக்காக இனிமேலிருந்து திருக்கோவலூரில் இருக்க வேண்டும். காமர் பூங்கோவல், கோவல்னு சொன்னா திருக்கோவலூர். இடைகழியே, இந்த இடைகழியான இந்த தேகலியில வந்து பற்றினி தேகலீசனாக நீ நின்று திருவிக்கிரமனாய் காட்சி கொடுக்க வேண்டும் எம்பெருமானே. இனி இப்பாற்பட்டது யாதவங்களும் சேர்க்கொண்டேன். அதனால இனிமேல் எந்த ஒரு விதமான குற்றம் குறையும் வராமல் இருக்கும் என்பது நம்மாழ்வாருடைய வாக்கியம். அதை வியாக்கியாதா உதாகரிக்கிறார். இது ஆழ்வார் எதற்கு தனக்கு அனுகிரகம் மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆழ்வார்களுடைய வழியே அது. நமக்கு அனுபவம் வந்தால் மட்டும் போராது, அவளுக்கும் வர வேண்டும். அனுபவித்ததை அனுபவித்தபடியே சாதிப்பார் ஆழ்வார். இப்ப எப்படி அனுபவிக்கிறாரோ அதையே வார்த்தைகளாக கோத்தளிக்கின்றார். அந்த பிரபந்தத்தையும் நாம் சேவிக்க வேண்டும், பிரபந்தத்துக்கு யார் இலக்காக இருக்கின்றாரோ அந்த எம்பெருமானையும் சேவிக்க வேண்டும் என்று காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றினி. இவ 3 பேர் இடைகழியில் சந்தித்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு பாசுரம் எடுத்துக்காட்டு. இப்போ வந்த பெருமாளை பாடணும் இல்லையா. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், பெரியவாச்சான் பிள்ளையை அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பேன். பிரபந்தம்னு வந்துடுத்துனா அவருடைய வியாக்கியானம் இல்லாமல் சொல்லவே முடியாது. உத்தமூர் சுவாமியை எடுத்துக்கொள்ளலாம், பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமியை எடுத்துக்கொள்ளலாம், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய முனிவாகன போகத்தை எடுத்துக்கொள்ளலாம், பிள்ளான் நஞ்சியர் பட்டர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள மாமனிகள் எத்தனையோ பேர் எடுக்கலாம், சாக்ஷாத் சுவாமி எத்தனை மகான்கள் எடுக்கலாம். ஆனா மொத்தமா பார்த்தேன்னா பெரியவாச்சான் பிள்ளையை பிரிக்கவே முடியாது. பெரியவாச்சான் பிள்ளையின் பாசுரப்படி ராமாயணப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல பொய்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் 4-5 பார்த்தோமா, 4-5ல 10 பார்த்திருக்கோம். அடுத்தது பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி பாசுரங்கள் சிலது பார்த்தோமா. அடுத்தது பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி பாசுரங்கள் பார்த்தோமா. பொய்கை ஆழ்வாருடைய 1 திருவந்தாதி, பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி. இந்த 3 திருவந்தாதிகள் 100 100 100 300 பாசுரங்கள் கொண்டவை சேர்த்தி. இதுல ஜாஸ்தி பரத்தத்துவத்தை பாடினாலும் விபவாவதாரத்துல வாமன திருவிக்கிரமர்களை பாடியிருக்கான்னு சொன்னேன்னா, இப்ப பெருமாள் வந்து அதிதி கஷ்யபாளுக்கு பிள்ளையாக பிறந்தார், உபநயனம் ஏற்பட்டது, யாகவாட்டிகைக்கு சென்றார், பலியிடம் வந்து எனக்கு 3 அடி நிலம் தாய் என்று கேட்டார். அதை பார்த்து நமூச்சி சிரித்தான், சுக்கராச்சாரியர் தடுத்தார். அதையும் மீறிக்கொண்டு பெருமாளுக்கு தாரை வார்த்தார் பலி சக்கரவர்த்தி. அப்ப பெருமாள் வாமனனாக வந்தவன் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தான். அந்த சேவடியை பிரம்மா கமண்டலு ஜலத்தில் இருக்கக்கூடிய கங்கையால் கழுவ அந்த நீரை தன் சிரசில் ஜடையில் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த புஷ்பத்தை தூவினார்கள். இதுதானே சரித்திரம். இப்போ இந்த 300 பாசுரங்கள்ல ஆங்காங்க இந்த அவதாரத்தினுடைய அந்த சரித்திரத்தை பிரிச்சு 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 ஆழ்வார்கள் பாடியிருக்கா. நான் என்ன பண்ணேன், இது ஒரு சின்ன ஒரு பேபி ஸ்டெப் தான் வச்சுக்கோ. பாசுரப்படி ராமாயண கணக்குல இந்த 3 ஆழ்வார்கள் எந்தெந்த இடத்துல திரிவிக்ரம வாமனாவதாரங்களை பாடியிருக்காங்கிற வார்த்தையை எடுத்து ஒரு முழு வாமனாவதார சரித்திரம் வருவது போல் ஒரு பிரபந்தம் கொடுத்திருக்கேன். ஒரு சின்ன பகுதி அதை நான் சொல்றேன். நீண்ட திருமால், இப்ப நான் யூஸ் பண்ற வார்த்தை அத்தனையும் இந்த 3 ஆழ்வார்கள் பயன்படுத்தின வார்த்தை தான். ஆனா இது நீங்க முழுக்க கேட்டேன்னா வாமன திரிவிக்ரமாவதாரத்தின் கதாபாகம் முழுக்க அடங்கிவிடும். நீண்ட திருமால் வாமனனாய் குரல் உரு கொண்டு கள்ளத்தால் மாவலியின் வேள்வியில் நீரேற்றான். பாரளவும் ஓரடி வைக்க மண்ணு மணிமுடியும் விஷும்பளக்க தோள் திசை மேல் செல்ல கை கனல் ஆழியும் கார் கடல் வாய் வெண் சங்கமும் வெய்ய கதையும் ஷார்ங்கமும் வெண்சுடர் வாளும் செய்யபறை பரவிய பாழி வளர நற்றாமரை மலர் சேவடியை வானவர் கைகூப்ப, தேவர்கள் கைகூப்பரா, மலர்கள் தூவ புஷ்பம் வர்ஷிக்கிறா,
அங்கை நீரேற்றார்க்கு அலர் மேலோன் கால் கழுவ. அலர் மேலோன்னு சொன்னா தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா கால் கழுவ திருமஞ்சனம் பண்ணார் இல்லையா. கங்கை நீர் காணற் கழல் உலகளந்த மூர்த்தி உருவே முதல். அதை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் அப்பேற்பட்ட உலகளந்த மூர்த்தி உருவே முதல், இதுதான் பிராச்சீனத்தில் இருந்த ஒரு பெரிய அவதாரம் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிற அந்த வார்த்தையை வச்சு கோத்திருக்கேன். சரி, இப்ப இவன் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுட்டாளே, ஒரே சந்தோஷத்துல இருந்தான்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் வியாக்கியாதா. வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே புவி தயோர் மத்தியகதோ விஷ்ணு சங்க சக்கர கதா தரஹ. இப்ப இவ 3 பேரும் சந்திச்சுட்டா. முதல்ல பொய்கை ஆழ்வார் படுத்துட்டு இருந்தார். அடுத்தது பூதத்தாழ்வாரை பார்த்துட்டு 2 பேரும் உட்கார்ந்துண்டா. பேயாழ்வாரை பார்த்துட்டு 3 பேரும் நின்னுண்டா. இப்ப இவ 3 வைஷ்ணவர்களும் தூய்மையான பக்தி உள்ளவர்களும் தமிழ் மீது பற்று கொண்டவர்களும் பக்தியில் திளைத்து ஓங்கியவர்களும் மூவரும் சந்தித்த போது பெருமாளுக்கு ஒரு இச்சை ஏற்பட்டதாம். நாமும் இவர்களோடு கலந்து விடலாமே அப்படிங்கிற எண்ணத்துல தயோர் மத்தியகதோ விஷ்ணு சங்க சக்கர கதாதரஹ துக்தசீகானனம் யத்ர யத்ர பத்மாவனானிச்ச வசந்தி வைஷ்ணவ யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாளா. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோன்னு கலந்து பேச ஆரம்பிச்சோடனே என்னவோ சட்டுன்னு யாரோ நெரிக்கிற மாதிரி தோணிடுது. 3 பேரும் கம்ஃபர்டபுளா தான் நின்னுந்தா. இப்ப இவ பேச ஆரம்பிச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சோடனே என்னவோ இடிக்கிற மாதிரி இருக்கு. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாருக்கு சைன் காமிக்கிறார். கொஞ்சம் நெருக்கிற மாதிரி இருக்குல்ல. பூதத்தாழ்வார் அடியேன் இல்ல சுவாமி, நான் இருக்கிறபடிதான் நின்றுட்டு இருக்கேன். 2 பேரும் பேயாழ்வாரை பாக்குறா. இவா 3 பேர்ல இவ தானே நியூ என்ட்ரி. அவரை பேயாழ்வார் சுவாமி நானே ஏதோ சென்னையிலேருந்து வந்து இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கோன்னு பார்த்தா இங்க யாரோ நெருக்கிற மாதிரி நேக்கோன்னு நோடுறதுன்னு சொன்ன உடனே இப்ப யாருன்னு தெரியல. இருட்டா வேற இருக்கு. வெளியில கிருஷ்ணமேக ஜனிதா ஜனிதாபகராம் என்று ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேர் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேடி ஒழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோருடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழா தேசார்க உதைத்த சரமழை போல் என்று மழை வருஷிக்கின்றது. அப்படி ஜோன்னு கொட்டுறதே மழை, வெளிச்சமும் இல்லை. ஏதாவது நான் வழக்கே தட்டுமான்னு பொய்கை ஆழ்வார் கேட்டார். அடுத்தது பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சொன்னார், நீங்க தான் மூத்தவரா இருக்கீர். எங்க 3 பேர்ல நீங்க தான் முதலையும் பிறந்தி, நீங்க தான் முதல்ல நீரும் வந்தீர். நீங்க முதல்ல வழக்கேத்துங்கோ. அடுத்தது பூதத்தாழ்வார் ஏத்தட்டும். அடுத்தது நான் ஏத்துறேன். பேயாழ்வார் சொன்னார். இந்த 3 பேருடைய விளக்கின் வெளிச்சத்தால் வந்த 4வது ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சுடலாம். அதனால இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஆழ்வார் ஏத்தினார். யாரு? பொய்கை ஆழ்வார். ஏத்து அது அந்த விளக்குங்கிறது எது, அவர் என்ன ஏத்தினார், யார் தெரிஞ்சாங்கிறத சொல்றார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. மறுபடியும் சேவிக்கிறேன். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. இது பொய்கை ஆழ்வாருடைய முதல் பாசுரம். ஒரு விளக்கேத்தி பார்க்கிறார். அடுத்தது பூதத்தாழ்வார் சொன்னார், நான் ஒரு விளக்கேத்துறேன் சுவாமி. உங்களுக்கு அப்புறம் தான் நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு விளக்கேத்துறேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானசுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். மறுபடியும் சேவிக்கிறேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா நண்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். சொல்லியாச்சா? அடுத்தது பேயாழ்வார் ஏத்திருக்கணும். அவர் தான் சொன்னாரே, பொய்கை ஆழ்வார் முதல்ல ஏத்தட்டும், அடுத்தது பூதத்தாழ்வார் ஏத்தட்டும், 3வது நான் ஏத்துறேன்னு. அவர் ஏத்தல. ஏன்னா இந்த முதல் 2 பேர் ஏத்தின விளக்கின் வெளிச்சத்திலேயே வந்த 4வது ஆள் யாருன்னு இவர் கண்டுபிடிச்சுட்டார். பார்த்தவரை பார்த்தேன்னு சொல்லணும். ஆனா இவர் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் அங்க வந்திருக்கார். ஆச்சரியத்தோடு கண்டேன்னர். உடனே பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் கேட்டார், கண்டேன்னு சொன்னீரே, யார கண்டீர்? திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்று. மறுபடியும் பாசுரத்தை சேவிக்கிறேன்.
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று சொன்னாரா பெய்யாழ்வார். அப்படின்னா அவர் பார்த்துட்டார் யாருன்னு. இப்ப நன்னா பாருங்க, முதல்ல பொய்கையாழ்வார் சொன்ன பாசுரம் ஒரு பாசுரம் இருந்தது இல்லையா, அதுதான் அவருடைய பிரபந்தத்துக்கு முதல் பாசுரம், முதல் திருவந்தாதியின் முதல் பாசுரம் அது. அடுத்த பூதத்தாழ்வாருடைய அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகங்கிற பாசுரம் தான் அவருடைய பிரபந்தமான இரண்டாம் திருவந்தாதிக்கு முதல் பாசுரம். அடுத்தது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்கிற அந்த பெய்யாழ்வார் பாசுரம் தான் அவருடைய மூன்றாம் திருவந்தாதிங்கிற பிரபந்தத்துக்கு முதல் பாசுரம். முதல் பாசுரம்னு சொன்னேன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அவருடைய பிரபந்தத்திலேருந்து பல பல பாசுரங்கள் எடுத்து கதையோட கோத்திருக்கே, அந்த கதாரசம் வர வேண்டும், அந்த பாசுரத்துக்கும் அர்த்தம் சொல்லணுங்கிறதுக்காக கோத்தேனே ஒழிய அவ்வளோ ஆழ்வார்களின் முதல் பாசுரம் இது. அப்படின்னா 2 பேர் விளக்கேத்தினா 3வது ஆழ்வார் பார்த்துட்டார். இந்த 3 பாசுரங்கள் தான் 3 திருவந்தாதிகளுக்கு முதல் பாசுரங்களாக இருக்கின்றன. இந்த 3மே பரபக்தி பரஜான பரமபக்திகளை பற்றியதுன்னு ஒரு வியாக்கியாத்தை எடுத்து சொன்னார். இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை அதுக்குள்ள எவ்வளவெல்லாம் அர்த்த ஆச்சாரிய புருஷால் வியாக்கியாத்தாக்கள் எடுத்திருக்காங்கிற அர்த்தத்தை பார்ப்போம். பொய்கையாழ்வாருடைய பிரபந்தம் 100 பாசுரங்கள் கொண்ட முதல் திருவந்தாதியில் முதல் பாசுரம். இப்போ 3 பேரும் இடைவெளியில் இருந்தார்கள். இருந்தபோது 4வதா ஒரு ஆள் வந்து சேர்ந்தான்னு பார்த்தோம். சேர்ந்தவர் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக பொய்கையாழ்வார் அவர் ஒரு விளக்கேற்றினார். அடுத்ததாக இருந்த பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேற்றினார்னு பார்த்தோம். இப்ப விளக்கேத்தின பாசுரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இது. இது முதல் திருவந்தாதியின் முதல் பாசுரம். வையம் தகழியா வார்கடலே நெய்யா வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று அப்படிங்கிறது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு நஞ்சியருடைய நம்பிள்ளையுடைய வியாக்கியானமும் உண்டு. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானமும் உண்டு. பின்னாடி வந்த அன்னங்கராச்சார் வியாக்கியானம், உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் அதுவும் உண்டு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு சில அர்த்தங்களை கோடியிட்டு காண்பிக்கின்றேன். லெட் இஸ் ஜஸ்ட் இது ஒரு சூப்பர்ஃபிஷியலா தான் பார்த்துன்னு போக போறோமே ஒழிய, ஏன்னா இந்த பாசுரத்துக்கு அவ்வளவு அர்த்தம் சொல்லியிருக்கார் வியாக்கியாத்தா. வையம் வார்கடல் கதிரோன் இல்லையா, இந்த விளக்குக்கு 3 விஷயங்கள் தேவை. இது இந்த 3 விஷயத்துல எதுவாருதுன்னு சொல்றார். வையம் தகழியா, வையம்னு சொல்லக்கூடியதுதான் விளக்கு, அந்த பேஸ். வார்கடலே நெய்யாக, பார்க்கக்கூடிய சமுத்திரங்கள். நிசேஷம் அம்பரதலம் எதிபத்ரிகாஸ்யா சப்தாரணவி எதி சமேத்திய மஷீபவித்ரின்னு பாதுகா சஹஸ்ரத்தை சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். இந்த ஆகாயம் அத்தனையும் பேப்பர் ஆக்கினாலும் காகிதமாக்கினாலும் 7 சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய நைல்யம் அந்த நீலத்தன்மை எல்லாம் சேர்த்து மஷியாக்கினாலும் பக்தா சஹஸ்ர வதனஹா புருஷஹா ஸ்வயம் சேத் லிக்கேதரங்கபதி பாதுகையோர் பிரபாவா அப்படின்னா ஒரு உவமை தேவை. யூ நீட் அ கம்பேரிசன். வையம் தகழியா அப்படின்னா இந்த உலகம் என்பது விளக்கு. வார்கடலே நெய்யாக, நீ பார்க்கக்கூடிய சமுத்திரத்தில் உள்ள ஜலமெல்லாம் நெய்யானது. வைய கதிரோன் விளக்காக, அந்த சுடர் ஏற்றுவதற்கு ஒரு திரி வேணுமோனோ,
அதுதான் சூரியன், பிரகாசிப்பினும் சூரியன். அதனால செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் போறது பாசுரம். வியாக்கியாதா சொல்றார், எப்போது வையம் சொல்லியாயிற்றோ, வையம்னு சொன்னால் பூமி, பூமி தான் விளக்குன்னு சொல்லியாச்சு, பேஸ் பூமி. வார்கடல் அப்படின்னா சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னா ஜலத்தை சொல்லியாச்சு, அப்ப சொல்லியாச்சு. கதிரோன் சூரியனை சொல்லியாச்சு. சூரியன் சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுங்கோ, பொதுவா அக்னிக்கு பிரதிமை. அக்னி கொழுந்து விட்டு எரிவது தனியாக எரியலாம், சூரியனுக்குள்ள இருக்கக்கூடியதும் அக்னி தானே, a ball of fire அப்படின்னு தானே சொல்றோம். அதனால அது அக்னி அப்படின்னா தைத்திரேயத்துக்கு வாங்க, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்யஃப் பிருத்திவி. ஆகாசத்திலிருந்து வந்தது வாயு, வாயுவிலிருந்து வந்தது அக்னி, அக்னியிலிருந்து வந்தது ஜலம் அப்பு, அப்பிலிருந்து வந்தது பிருத்திவி மண். இப்ப பிருத்திவிங்கிற மண்ணை சொல்லியாச்சு வையம் தகழியா, அப்ப சொல்லியாச்சு ஜலம் சொல்லியாச்சு வார்கடலே நெய்யாக, அக்னிய சொல்லியாச்சு உட்கருத்தோடு சூரியனை கதிரோன் விளக்காக. இது மூணு சொன்னபடியால் பஞ்சபூதங்கள் அடங்கிவிடுறதா? பஞ்சபூதங்களை சொன்னபடியால் இது அத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு அச்சேதனத்துக்குள்ள அடங்கி விடுறதா? அச்சேதனம்னா அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வர வர ஃபவுண்டேஷன் போட்டுன்னு வரலாம். அச்சேதனம்னா எது ஞானம் இல்லாததோ, சேதனம், சைத்தன்யம்னா ஞானம், சைத்தன்யம் இல்லாதது அச்சேதனம். ஆனா கொஞ்சம் டீப்பரா பார்த்தோம்னா எது ஞானத்துக்கு இருப்பிடமா இல்லாம இருக்கோ அதற்கு அச்சேதனம்னு பேர். ஞானம் இல்லாததுன்னு சொல்லாமல் that which doesn't become the substratum for knowledge is அச்சேதனம். அது என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். இப்ப அச்சேதனம்னு பார்த்தாச்சா? இப்ப அச்சேதனம் பகவானுடைய சிருஷ்டியில் ரெண்டு விதமானது உண்டு, அச்சேதனம் சேதனம். அச்சேதனத்துக்கு அத்தாட்சியா பஞ்சபூதங்களில் பிருத்திவியை சொல்லியாச்சு, அக்னியை சொல்லியாச்சு, ஜலத்தை சொல்லியாச்சு. அப்படின்னா அச்சேதனங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கி விடுறதா? அடுத்தது கதிரோன். கதிரோன் நீங்க தனியா பாருங்க, சூரியன் பார்த்தேன்னா அப்போ சூரியனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடியது சூரியநாராயணன். அதுல ஒரு தேவதை இருக்கு, அதிதியனுடைய புத்திரன் அதாவது விவஸ்வான்னு பேர் அவருக்கு. அதனால விவஸ்வான்னு சொல்லக்கூடிய சூரியன் மார்த்தாண்டன் அதுக்குள்ள இருக்கார். அப்படின்னா அவர் ஒரு ஜீவாத்மாங்கிற கணக்குல எடுத்துட்டேன்னா சேத்தன பதார்த்தத்தை சொல்லியாச்சு. அப்படின்னா பிருத்திவியை சொல்லி ஜலத்தை சொல்லி அக்னியை சொன்னபடியால் அச்சேதனம் வந்துடுத்து. கதிரோன்னு சூரியனை தனியா பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஜீவாத்ம தத்துவம் வந்துடுத்து. இப்ப சேத்தன அச்சேதன வர்க்கங்களை ரட்சிப்பவன் ஈஸ்வரன். இது ஒரு தினசுல பார்த்தோம்னா செய்ய சுடர் ஆழியான், ஆழியான் என்று சொன்னபடியால் அடிக்கே, அடினா யாருடைய திருவடி, யாருடைய திருவடி? எவன் ஆழியை தரித்துள்ளானோ, எவன் சக்கரத்தை தரித்துள்ளானோ, சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்கதன்வா கதாதரஹா, சக்கரபாணி அல்லையே அப்படின்னு பாசுரம் இருக்கு இல்லையா? சக்கரம் பாணவு யஸ்ய சஹா சக்கரபாணி, சக்கரத்தை கைகளில் ஏந்தினவன் சக்கரபாணி, சக்ரி அப்படின்னு அவனுக்கு பேரு. திருக்குழந்தை போனா சக்கரபாணிங்கிற கோவில்லையே பெருமாள் சக்கரபாணியாக சக்கரத்தாழ்வாரா காட்சி கொடுப்பார். அப்படின்னா சக்கரம்னு சொன்னபடியால் ஆயுதம் நித்தியசூரி. அந்த நித்தியசூரியான சக்கரத்தை தரித்தவன் பெருமான். அவன் பெருமாள் எப்படி தெரியுது? அடிக்கேன்னு நான் சொல்றேன், அவருடைய திருவடிக்கு. அப்படின்னா அவர் சுவாமின்னு தெரியுது, பரமாத்மான்னு தெரியுது. அப்படின்னா ஈஸ்வர ஸ்தானத்தில், பரமாத்மா ஸ்தானத்தில், பகவத் ஸ்தானத்தில், சுவாமியின் ஸ்தானத்தில் இருப்பவன் பெருமாள். அவன் தரித்திருப்பது சக்கரம். ஆச்சா, அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது சேதன அச்சேதன வர்க்கங்கள். சேதன வர்க்கத்தை சொல்லும்படியால் கதிரோனான சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பெருமாள். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா சொல்லியாச்சா? அப்படின்னா பிருத்திவியை சொல்லி, வாயுவை சொல்லி, பிருத்திவியை சொல்லி, ஜலத்தை சொல்லி, அக்னியை சொன்னபடியால் இதெல்லாம் அச்சேதன பதார்த்தங்கள் வந்துடும். அப்படின்னா அச்சேதன வர்க்கத்தை சொல்லி சேத்தன வர்க்கத்தை சொன்னபடியால் அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் சுவாமியாக இருப்பவன், ஈஷிதவ்யங்களுக்கு சுவாமியாக ஈசனாக இருப்பவன், ஈசேஷிதவ்யமாக இருக்கக்கூடியது. அப்படின்னா மூன்று தத்துவங்களை சொல்லியாச்சு, அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இன்னொரு விதத்துல பார்ப்போம்.
இப்போ இந்த பஞ்சபூதங்களை சொல்லி சூரியனை எல்லாம் சொன்னபடியால் லீலா விபூதியை சொல்லியாச்சு. பெருமாளுடைய 2 சொந்தமான பொருள் விபூதி, 2 விபூதி உண்டு. ஒன்னு தோன்றி இருந்து மறைந்து மறுபடியும் தோன்றக்கூடியது. இட் எக்ஸிஸ்ட்ஸ் and then it will come back again. அதுதான் லீலா விபூதி. நம்ம இருக்கக்கூடிய பிருத்திவி மண்டலம் எல்லாம் லீலா விபூதி. ஒன்னு அழியவே அழியாது, அவனை போலவே இருக்கும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. அதுதான் நித்திய விபூதியான வைகுண்டம். அப்படின்னா வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகன்னு சொன்னபடியால் இந்த லீலா விபூதியை சொல்லிட்டாயிற்று. ஆழியான் என்று சொல்லி அடிக்கே என்று சொன்னபடியால் சுவாமியையும் சொல்லி நித்திய விபூதியையும் சொல்லி ஆயிற்று. பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோ குறுகினங்காள்னு ஆழ்வார் திருவாய்மொழியில வினவினார். இந்த விபூதி வேணுமா அந்த விபூதி வேணுமா? இந்த 2 விபூதியும் அடங்கி ஆயிற்று. அடிக்கே அடிக்கே என்று சொன்னபடியார் அவனுடைய திருவடிக்கே ஆழ்வார் சொல்றார். காரணம் என்ன? அவன் சுவாமி, நான் தாசன். அவன் சேஷி, நான் சேஷபூதன். அவன் பிதா, நான் புத்திரன். அவன் சொந்தக்காரன், நான் உடைமை. நானே கௌஸ்துபஸ்தானனியன், அவனே பெருமாள் ஹிருத்யங்கவனாய் என்னை வைத்துள்ளான். அப்படின்னா இத்தனை சம்பந்தங்களை சொல்லபடியால் சேஷத்துவமும் சேஷித்துவமும் சொல்லப்படியாயிற்று. அப்படின்னா அச்சேதன சேதனத்துக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடியது எம்பெருமான். லீலா விபூதி நித்திய விபூதிக்கு சொந்தமா இருக்கக்கூடியது எம்பெருமான். அவனே சுவாமி, நானே தாசன். சேஷத்துவ சேஷித்தவ்யங்கள் தெரியுது அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியாத்தை எடுத்து மேல ஒன்னொன்னா சொல்லின் வையன் தகழியா. இதற்கு விஷ்ணு புராண வாக்கியத்தை ஒன்னு உதாகரிக்கிறார் வியாக்கியாத்தா. காதின்யவான் யோ பிபர்த்தி ஜகதேத தேசதஹ சப்தாதி சம்சயோ வியாபி தஸ்மை பூமியாத்மனே நமஹா. எவன் ஒருவன் பஞ்சபூதங்களையும் அதற்கு அடங்கியுள்ள தன் மாத்திரைகளையும் தன்னிடத்தில் வைத்துள்ளானோ. இப்போ பூமிங்கிறது ஹார்ட் மெட்டீரியல் இல்லையா? இப்போ பூமி பொதுவா பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டீரியல். அதை விளக்காக்கி இருக்கிற ஆழ்வார். இப்ப நீங்க பூமியை விளக்கா வச்சுக்கணும். இப்போ விளக்குன்னு தீபம்னு ஏற்றினால் அது ஒரு பேஸ் வேணும் இல்லையா? அதுதான் பூமி. நீங்க உடனே பூமியை அழுத்தி மாவு மாதிரி பேசணும். ஒரு புரியறதுக்காக சொல்றாரு ஆழ்வார். இது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஒன்னு சொல்லியாச்சா? இப்போ இதுல எது வேணாலும் தாங்கும். இப்போ வையன் தகழியான்னு சொன்னா பூமி தான் உனக்கு விளக்குன்னு சொன்னா அந்த பூமிக்கு அந்த தன்மை உண்டு, எதை வேணாலும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அடுத்தது வார்கடலே நெய்யாக. விளக்கு ஏற்றணும்னா ஏதாவது ஃபியூவல் வேண்டாமா? அப்ப அதுல நெய் சேர்க்கணும். அது எது நெய்? இந்த சமுத்திரத்தில் உள்ள ஜலம். நீங்க உடனே எப்படி சுவாமி ஜலத்துல எப்படி ஏற்ற முடியும், நம்ம என்ன தான் சேனா அப்படி கேட்க வேண்டாம். இது ஒரு புரியறதுக்காக சொல்றாரு. அப்படின்னா பெருமாளை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கு தேவையான ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? ஆழ்வார் இதெல்லாம் ஏத்தி பாக்குறாரு. ஏன்னா அவன் அவ்வளவு நெடுமாலா இருக்கான். ஒருவேளை இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் அவன் தெரியவானோ என்னமோ. அதனால வார்கடலே நெய்யாக, சமுத்திரத்தில் உள்ள ஜலம் தான் நெய்யாக வேண்டும். அதற்கு ஒரு விஷயம் உண்டு. ஏன் சமுத்திரத்தில் உள்ள ஜலம்னு சொல்லணும், ஏன் சமுத்திரம்னு சொல்லணும்? சமுத்திரத்தில் உள்ள ஜலம் எவ்வளவு இருக்கு? சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எண்ண முடியுமா? குவான்டிஃபை பண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு இருக்கு. ஆனா இதுதான் கடற்கரைனா பொதுவா அதை தாண்டாது பாருங்க. வேணா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்தா கொஞ்சம் ஹை டைட் வந்து கொஞ்சம் அதிகம் தாண்டி போகலாமே ஒழிய, பொதுவா இப்ப மெரினா கடற்கரையோ எதுவா இப்ப புளோரிடால இருக்கு, மைமில இருக்கு, நீங்க எந்த ஊர்ல வேணாலும் கடற்கரை போங்க, இவ்வளவுதான் ஜலம் இருக்கும். அதுல அந்த ஜலத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? இப்போ சில வருஷங்கள்ல நதியில ஜலம் இல்லாமையே போயிடும். நதியில இருக்கிற ஜலமெல்லாம் கடல்ல போய் சேரணும். ஆனா அந்த வருஷம் அந்த நதி ஜலம் கொடுக்கலங்கிறதுக்காக சமுத்திரத்தில் உள்ள ஜலம் குறைஞ்சு போயிடாது. அதி வருஷம் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப அப்படியே மழை கொட்டி தீக்கிறது. அப்ப அந்த நதியில் ஜலம் பெருகி அதையெல்லாம் கடலில் கொண்டு சேர்க்கும். அதுக்காக கடல்ல ஜலம் பெருகிடாது. இல்லைங்கிறதுக்காக சுருங்கிடாது, இருக்குங்கிறதுக்காக பெருகிடாது. ஒரு அளவோட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தீபத்தில் இருக்கக்கூடிய நெய் அந்த தீபத்தில் உள் எப்படி அடங்கி இருக்கோ அந்த மாதிரி இந்த பூமிக்குள்ளே வார்கடல்னு சொல்லக்கூடிய சமுத்திர ஜலம் நெய் போல் அடங்கி இருக்கின்றது. வார்கடலே நெய்யாக. அடுத்தது வெய்ய கதிரோன் விளக்காக. சரி, இப்ப இதற்கு ஒரு திரி வேணும். திரியிலேருந்து ஜோதிஷ் எறியணும். அது எதுன்னா சாக்ஷாத் சூரியனே திரியாக வேண்டும், சாக்ஷாத் சூரியனே விளக்காக வேண்டும், அந்த வெளிச்சமாக வேண்டும். இப்போ பொதுவா ஒரு நாள்ல பார்த்தேன்னா ஒரு 30 நாழிகை பகல்னு சேர்ப்போம், 30 நாழிகை இரவுன்னு சேர்ப்போம். அந்த 30 நாள் இங்க வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல சூரியன் கம்மி, ஈக்வட்டோரியல் பொதுவா சொல்றேன்.
அப்படின்னா ஒரு சூரியனுடைய வெளிச்சம் அத்தனை நாழி தேவை இல்லையா? அப்படின்னா சூரியன் என்கின்ற திரியும் கொஞ்ச நாழி நமக்கு தெரியறது, கொஞ்ச நாழி தெரியாம போயிடுறது. இப்ப இதுல இருந்து பார்த்துன்னு வாங்கோ. இப்போ முன்னாடியிலே சொல்லி வந்தார் இல்லையா, வையன் தகழியா, பூமி தான் விளக்குன்னு விட்டார். ஆனா இந்த பூமியான விளக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்தாபனமா இல்ல, சுத்திண்டே இருக்கு, மெதந்துண்டே இருக்கு. நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, மெதந்துண்டே இருக்கும் இல்லையா? இட் ஹாஸ் டு ரொட்டேட் அண்ட் ரிவால்வ். இது ஒரு டிஃப்ரெண்ட் விளக்கு. இது இருக்கக்கூடிய இந்த நெய்யானது நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய நெய்யோ எண்ணெயோ இல்ல, இது ஜலம், உப்பு ஜலம் வேற. அப்பேற்பட்ட ஒரு நெய். இது எப்பவுமே பிரகாசிக்கக்கூடிய சூரியன் அல்ல, 30 நாழிகை தெரியறது, 30 நாழிகை தெரியாம இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அஸ்திரமான விளக்கு, அஸ்திரமான நெய், அஸ்திரமான கதிரோன். இதை வச்சுண்டு ஸ்திரமாய் எப்போதும் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க போறோம். வையன் தகழியா, வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக. இப்ப யார பார்க்க போறோம்? அவன் என்ன தரிச்சுட்டு இருக்கான்? செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே. இது இருளன்ன மாமேனி எம் இறைய அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அப்படின்னா பெருமாளை நாம் கண்டுகொள்வது சக்கரத்தினால். ஆழ்வார், நம்மாழ்வாருடைய பாசுரத்துல கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும். சக்கரம் என்பது பெருமாளுக்கு லட்சிப்பதன்னோ, லட்சணமா இருக்கிறதன்னோ. அப்பேற்பட்ட சுடராழியான். அது எப்பேற்பட்ட நிறத்தோடு கூடியது? செய்ய சுடராழியான், செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய சுடராழி. மஞ்சள்னு சொல்லக்கூடாதா? அது ஒரு நிறம், செக்கச்சவேல்னு சொல்றார். சொல்லிட்டோ இப்பேற்பட்டதை தரித்திருக்கக்கூடிய பகவான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த அம்பாசிடர் காரோடு கூடியவர், ஃபோர்ட் ஐகானோடு கூடியவர், ஹோண்டா சிட்டியோடு கூடியவர் அப்படின்னு சொன்னா அவரும் தெரிகிறார். அவருக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு தெரியறது இல்லையா? அப்படின்னா அவர் செல்வந்தர்னு தெரியறது இல்லையா? அவர் அதை, அந்த செல்வத்தை குணமாக கொண்டவர்னு தெரியறது இல்லையா? எப்போது செக்கச்சவேல் என்கின்ற நிறத்தோடு கூடிய சக்கரத்தை தான் தன் ஆயுதமாக கொண்டுள்ளானோ அவனுக்கு குணங்கள் உண்டு. குணங்கள் இல்லாமல் நிர்விசேஷ பிரம்மம், நிர்குண பிரம்மம்னு சொல்லுவது தவறு. ஆழியான்னு சொன்னபடியால் அவர் யார்கிட்டயாவது இருக்கணும். அப்படின்னா பரபிரம்மங்கிறத ஒத்துக்கணும். அப்படின்னா பிரம்மம் இல்லை, கடவுள் இல்லை என்கின்ற வாதம் தவிர்க்கப்படுகின்றது. ஒண்ணும். இது செக்கச்சவேல் என்கின்ற ஆயுதத்தை தரித்தபடியால் குணங்களோடு ஆயுதங்களோடு எல்லா விதமான செல்வங்களோடு கூடியவன் பகவான், சகுணமாக இருக்கக்கூடியவன் தெரிகிறது. ரெண்டாவது, அடிக்கே என்று சொல்லபடியால் நான் அவனுக்கு தாசன் என்கின்றபடியால் சேஷத்துவம், பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறுன்னு தெரியுது. அதனால அப்பேற்பட்ட பகவானுக்கு நான் செலுத்தினேன். இப்போ இடராழி நீங்குகவே என்று இப்போ ஆழ்வார் என்ன பண்ண, செய்ய சுடராழியான்னு சொல்லிட்டு இடராழி நீங்குக என்று எனக்கும் அவனுக்கும் அடைய விடாமல் இடர்கள் இருக்கு இல்லையா? அந்த இடர்கள், ஆப்ஸ்டிகிள்ஸ், இம்பெடிமெண்ட்ஸ் எல்லாம் விலக வேண்டும். அதற்காக நான் என்ன செய்தேன்? ஆழ்வார் தன்னை கேட்டுக்கிறார். சொல்மாலை சூட்டினேன், என்னால் முடிந்தவரை, என் ஞானத்துக்கு எட்டியவரை என்னால் முடிந்த சொற்களால் செய்யப்பட்ட மாலையை அவனுக்கு நான் சூட்டினேன். சூட்டி உம்மால் வர்ணிக்க முடிஞ்சதோ? உபனிஷத் சொல்றது உதாரிக்கிறார். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு உபனிஷத் சொல்றது. ஏதோ என்னால முடிஞ்சது சொல்லி பாக்குறேன் அப்படின்னு உபனிஷத் சொல்ல ஆரம்பிச்சு முடியல. அவனுடைய பெருமையை என்னால சொல்லி முடிக்க முடியவில்லை. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்கின்றபடியே நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். உபனிஷத் கணக்குல என்னால சொல்ல முடியலனாலும் ஏதோ சொன்னேன். அதை ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியாது. நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சொல் மாலை சூட்டினேன். எதற்காக நீ சூட்டினாய்? இடராழி நீங்குகவே என்று சூட்டினேன். எனக்கும் அவனுக்கும், என்னை அவனிடத்தில் அடைய விடாமல் செய்யக்கூடிய பிராப்தி விரோதி இருக்கு இல்லையா, அதை போக்க வேண்டும் என்பதற்காக சூட்டினேன். இப்போ இதற்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்றார். ஐதிஹ்யம்னா ஆனெக்டோட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்றார். என்னன்னா, மாரநேரி நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டாராம், இப்போ பகவானை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். இப்ப ஞாபகம்னா என்ன? ஹவு டு ஐ ரிமெம்பர் காட்னு அவர் கேட்டிருக்கார். இதற்கு அவர் என்ன சொல்லிருக்கணும்? நீ அர்ச்சனை பண்ணு, நீ குளிச்சுட்டு வா, நீ அவருக்கு திருமஞ்சனம் பண்ணு, அவருக்கு வந்தனம் பண்ணு, அவருக்கு தாசியத்துவம் பண்ணு, இதெல்லாம் தானே மாரநேரி நம்பி சொல்லியிருக்கணும். அவர் சொல்லல. அப்படி நீ என்ன கேட்ட? பெருமாளை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டேன். நான் உன்னை திரும்பி கேட்கிறேன், பெருமாளை எப்படி மறக்கிறது?
இல்லையா? அவனை மறந்தாலன்னோ அவனை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேலை வரும். மறக்கவே முடியாதே, அப்பேற்பட்ட பெருமாளை மறக்க முடியாத எம்பெருமானை ஞாபகம் வைத்துக் கொள்வது எப்படி என்று கேட்கின்றாயேன்னு மாரநேரி நம்பி கேட்டாராம். அப்பேற்பட்ட இங்க பொய்கை ஆழ்வார் சொல்றார், எனக்கும் அவனுக்கும் உள்ள இடர்களை நீப்பாயே, இடராழி நீங்குகவே என்று சூட்டினேன். அதனால இந்த பாசுரத்துல பெருமாளுக்கு நித்திய விபூதிக்கும் சொந்தக்காரர், லீலா விபூதிக்கும் சொந்தக்காரர்னு சொல்லியாச்சு. சேதன அச்சேதனங்களுக்கும் சுவாமின்னு சொல்லியாச்சு. செக்கச்சவேல் என்று இருக்கக்கூடிய ஆழியை தரித்தவன் சொல்லியாச்சு. அவனே பரபிரம்மம்னு சொல்லியாச்சு. அவனுக்கு நான் அடியவன் சேஷன் என்று சொல்லியாச்சு. அவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிராப்தி விரோதியை அழித்து இடித்து நான் அவனை அடைய வேண்டும்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஆழ்வார் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டார், பகவத் ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டார், தனக்கு பெருமானிடத்தில் உண்டான கடமையை தெரிந்து கொண்டார் என்று இவ்வளவு கருத்து நிறைந்ததாம் முதல் திருவந்தாதியின் முதல் பாசுரத்தில் அப்படின்னு வியாக்கியாத்தா எடுக்கிறார். இப்போ முதல்ல அங்க இருந்த பொய்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்லி விளக்கேற்றினார். வெளிச்சம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமோ, போரலியோ அப்படின்னு தோணி இரண்டாவது மகாபலிபுரத்தை மாமல்லபுரத்தை சார்ந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவர் தன்னுடைய பிரபந்தமான இரண்டாம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் கொண்ட இந்த இரண்டாம் திருவந்தாதியின் முதல் பாசுரத்தார் ஒரு விளக்கேற்றினார். அது என்ன விளக்குன்னு பார்ப்போம். அன்பே தகழியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானசுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். பூதத்தாழ்வார் பாசுரம். அன்பே தகழியா இது ஒரு விளக்கு. அவர் முன்னாடி பூமிங்கிறதா விளக்குன்னுட்டார். இவர் ஒரு புது தினசார விளக்கு சொல்றார். அன்பு, பகவானிடத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தி, காதல், அவா, அதுதான் விளக்குங்கிறார். சுவாமி, பூமியாவது ஏதோ ஒரு பதார்த்தம், அதை உருக்கலாம் நெசுக்கலாம். அன்புங்கிறது எப்படி? இந்த ஆழ்வார் கொஞ்சம் அலகாரிக்கலா போறார். அலகாரிக்கல்னா இமோஷனலா போறார். இப்ப தேசிகனுடைய கிரந்தங்களில் ஒன்று உண்டு, சங்கல்ப சூரியோதயம்னு பேர். அதுக்கு அலகாரிக்கல் பிளே அப்படின்னு பேர். ஏன்னா இந்த அலகாரிக்கல் பிளேன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நாடகத்தில் பத்மாவதி இருந்தாள், உதயசேனன் இருந்தான், வாசவதத்தை இருந்தாள், இப்படின்லாம் சொன்னா புரியும். அன்பு அதுதான் ஒரு கேரக்டர், புத்தி இன்னொரு கேரக்டர், தர்க்கம் இன்னொரு கேரக்டர். இவாளெல்லாம் நீங்க மனசுல கேரக்டராவே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஒரு உணர்ச்சியை, ஒரு உணர்வை, ஒரு குணத்தை ஒரு பாத்திரமாக மாத்தினால் அதுதான் சங்கல்ப சூரியோதயம். அதுபோல் அன்பு, காதல், அவாங்கிறது தான் விளக்கு. இதுக்கு ஏன் அன்பை யூஸ் பண்ணலான்னு கேட்டார். ஏன்னா அதற்கு பிசுக்கு தன்மை உண்டு, பற்றும் தன்மை உண்டு. சம்ஸ்கிருதத்தில் ஸ்னேகம் என்று பெயர். ஸ்னேகம்னா ஒரு விருப்பம், பற்றுதல். அதே சமயத்தில் பிசுக்குன்னு அர்த்தம். அந்த அன்புக்கும் ஒரு பிசுக்கு உண்டு இல்லையா, அந்த ஸ்னேகத்துக்கும் உண்டு இல்லையா. அதனால அன்பே தகழியா என்ன ஆழ்வார் எடுக்கிற மயர்வர மதிநலம் அருளினன். மதிநலம் என்று கூறுவது இந்த இடத்துல அன்பு அப்படின்னு உதாகரிக்கிறார் வியாக்கியாதா. ஆர்வமே நெய்யாக, முன்னாடி கடல்ல இருக்கக்கூடிய ஜலமல்ல நெய்யாகணுங்கிறது. இங்க ஆர்வம், ஆர்வம்ங்கிறது என்ன? ஒரு அவா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஜுகுப்சை, ஜிக்ஞாசா. அதுவே மருவி 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 ஞானமே முதிர்ந்து முதிர்ந்து பக்தியாக வேண்டும். பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு ஒரு வாக்கியம் உண்டு. பக்திஷ்ட ஞான விசேஷகானா பக்தி என்பதும் ஒரு ஞானத்தின் பரிமாற்றம் தான். Knowledge itself transforms into a certain kind called bhakti. அதை 3 விதமாக பாஷ்யக்காரர் ராமானுஜர் பிரிக்கின்றார் பக்தியை. பரபக்தி, பரஜான, பரமபக்திகள் அப்படின்னு பிரிக்கிறார். பரபக்தினா என்ன, பரஜானம்னா என்ன, பரமபக்தினா என்ன? முதல்ல இருக்கக்கூடிய பரபக்தி புரிந்து கொள்ளுதல். இப்ப நீங்க எப்படி அந்த பரபக்தியை வளர்த்துப்பேள்? புரிஞ்சுக்கணும். இப்ப பாகவதத்தை படிச்சேன்,
புரிஞ்சுட்டேன், மகாபாரதத்தை படிச்சேன் புரிஞ்சுட்டேன், ராமாயணத்தை படிச்சேன் புரிஞ்சுட்டேன், ஆழ்வாராதியர்களின் வாக்கியங்கள் பாசுரங்களை படித்தேன் புரிந்து கொண்டேன். இதையெல்லாம் சொல்றோம் இல்லையா, புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங். So I understand upon reading these works, I understand upon analyzing these works, I understand upon researching these works. இதால வரக்கூடிய ஞானம் தான் பரபக்தி. இப்போ பாகவதம் என்ன சொல்லும், சுக பிரம்மம் எப்படி பரீட்சித்துக்கு சொன்னாரோ, பரீட்சித் அதை கேட்டு கண்ணனுக்கு எப்படி ஆழங்கால் பட்டு இருந்தாரோ நீயும் பட்டு இருக்க வேண்டும். அதுதான் பக்தி. குஹப்பெருமானும் சுக்ரீவனும் விபீஷணனும் பெருமானின் சௌஷீல்யத்தில் ஈடுபட்டு எப்படி கைங்கரியம் செய்தார்களோ நீ செய்ய வேண்டும். அதுதான் பக்தி. அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதுதான் பரபக்தி. இப்ப இந்த பரபக்தி புரிதல் அதான் ஒண்ணு. அடுத்தது கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், வளர வேண்டும். அதுதான் பரஞான. பரஞானம்ங்கிற இடத்துல என்ன ஆகும்னா, நான் அவனை பார்ப்பேன். இப்ப அந்த புஸ்தகங்கள் சொன்னதையெல்லாம் உணர்ந்து அதை மனதில் கொண்டு அதே ரீதியில் நான் அவனை பார்ப்பேன். I have understood. Now I am perceiving him and seeing him. Seeing is one of the ways of perception இல்லையா. நல்லா பார்க்கிறேன். இப்ப பார்த்து 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 அவர்கிட்ட என்னால பிரியவே முடியாது. ஒரு கொஞ்ச நாளை அவர் பிரிஞ்சு போயிடுவார். ஓனே மனசளவுல அழுவேன், இத்தனை நாளை உன்னை அனுபவித்துக் கொண்டிருந்தேனே பகவானே, எங்கு சென்று விட்டாய். ஆழ்வார் அதனால்தான் புலம்புவர். இங்க திருவாய்மொழிக்கு வரும்போது பார்த்தேன்னா சட்டுன்னு நம்மாழ்வார் சிரிப்பார், பெருமாள் கொஞ்சம் பிரிஞ்சு விட்டார்னா தூது விடுவர், ஓன் அழுவர். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். ஒரு அவா வரும், ஒரு துவரை வரும். அதுவும் ஆன பிறகு அடுத்த நிலை பரமபக்தின்னு பேர். அவனை அடைய வேண்டும் என்கின்ற ஞானம் ஏற்பட்டு நாம் அவனை அடைய நல்ல அதாவது அவாவகச்சூழ் அரியை அரணை அரணை அதற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன் எடுக்கணும் திருவாய்மொழியில. இதையெல்லாம் கடந்து அவனை அடைய வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா. இனிமை பொறுக்க மாட்டாது, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஐ கேனாட் பேர் திஸ் செப்பரேஷன் சொல்றாரு இல்லையா ஆழ்வார். அதுதான் பரமபக்தி. அதனால பரபக்தி, பரஞான, பரமபக்திகள் இது மூணுத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜா பூதத்தாழ்வார் கொண்டு போறார். ஆர்வமே நெய்யாக. அதனால பெருமாளை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது, அவனை விட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம், அந்த ஆர்வமே நெய்யாக. அப்படின்னா அன்பு பக்தி கீழே பதார்த்தம் ஒரு விளக்காக வேண்டும். அடுத்தது ஆர்வம் தான் நெய்யாக வேண்டும். இன்புருகு இடு சிந்தை இடுதிரியா. இப்போ பெருமாளுக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கு, அந்த குணாதிசயங்களோடு கூடிய பகவானே இடுதிரியா, அதுவே திரியாக வேண்டும். அது ஆன பிறகு நண்பு உருகி. ஆழ்வார் இதை நண்புருகிங்கிற பிரிக்கிறார் வியாக்கியாத்தா. நண்பு உருகி. அப்போ ஒரு சுடர் வருது இல்லையா, அந்த சுடர் என்னன்னு கேட்டார். அதுதான் நண்பு. நண்புனா என்னன்னு கேட்டார். ஆத்மா. ஆத்மாவுக்கு எதால செய்யப்பட்டிருக்கு? ஒரு கேள்வி வரும், ஆத்மா எதால செய்யப்பட்டிருக்கு? ஞானம். ஞானத்தால செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஞானத்தால செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப நான் ஒரு வீடை பார்த்து கேட்கிறேன், இதை நீங்க கல்லால கட்டியிருக்கீங்களா? ஆமா, கல்லால கட்டியிருக்கோம். அப்படின்னா அதுல இன்னும் ஒரு அர்த்தம் தெரியுமோ? கல்லால கட்டியிருக்கோம், அதை தவிர்த்து ஏனைய பதார்த்தங்களையும் பயன்படுத்தியிருக்கோம். சிமெண்ட்டை வச்சு கட்டியிருக்கோம், மண்ணை போட்டிருக்கோம், அதை போட்டிருக்கோம், இதை போட்டிருக்கோம். So when I mention one object which was used for construction, it also implies other objects were also used. It was not only the stone. கல்லால மட்டும் கட்டியிருக்கோம்னு அர்த்தம் இல்லை. கல்லால கட்டியிருக்கோம்னா ஏனைய பதார்த்தங்களாலையும் கட்டியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டா, ஆத்மா ஞானத்தால செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா ஞானத்தை தவிர்த்து இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஆத்மாவே ஞானம் அப்படின்னா இன்னொன்னு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஞானம்னு சொல்லக்கூடியது என்ன? இதை நீங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஞானம்ங்கிறது நான் அப்படிங்கிறது தான் ஞானம். இந்த நானுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம். என்ன சரி அகங்காரம் மாதிரி இருக்கே, இது ஒரு விதமான அகங்காரம் தான். ஐனஸ். இப்போ வந்து ப்ளூனஸ் ரெட்னஸ்ங்கிற மாதிரி ஐனஸ், அதுதான் ஆத்மா. அதுக்கு தர்மி ஞானம்னு பேர். அதுதான் ஜீவாத்மாக்குரிய ஞானம். ஆனா இந்த ஞானத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப நான் முன்னாடி கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்க டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட், மொபைலுக்கு முன்னாடி இருந்து கேட்டு இருக்கேன். இது டெஸ்க்டாப், இது லேப்டாப். என் கண் அதை பார்க்கறது, காது அதை கேட்கறது, அதை கிரகிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இதையெல்லாம் நீங்க ஒன்னா சேர்க்கணும்னா
இந்த ஆத்மா ஞானமே ஆத்மான்னு சொல்லக்கூடியதற்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதாலதான் அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஞானம் முன்னாடி சொன்ன ஞானம் அப்படிங்கிற ஞானம் மட்டும்தான். அப்படின்னா ஞானமே உருவான ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஒரு ஆட்ரிபியூட்டாவும் இருக்கு. புரியுறதா நான் சொல்றது? இப்போ மைசூர் பாகுக்குள்ள சக்கரை இருக்கு அப்படின்னா மைசூர் பாகு எதில் பண்ணிருக்கா? ஒரே சக்கரை போட்டு பண்ணிடு. ஐயோ மைசூர் பாகு இல்ல சக்கரையே அப்படின்னா சக்கரை அவ்வளவு இருக்கு, அதுதான் மைசூர் பாகு. அது பண்ணிட்டு பல பேர் என்ன பண்ணுவான்னா மேல அப்படியே லைட்டா சக்கரை தூவா. நீங்க இறக்கி வச்சுட்டு ரொம்ப கொதிக்காம இருக்கிற சமயத்துல, ஆறி போகாத சமயத்துல ஒரு நடு பதம் இருக்கும் பாருங்க, அப்ப நீங்க சர்க்கரையை மேல தூவினா அந்த சர்க்கரை இருக்கக்கூடிய மைசூர் பாகுல உருகாது. அதே சமயத்துல வெளியில வராது, ஒட்டிக்கும். அந்த ஒட்டிண்ட சக்கரை வெளியில இருக்கக்கூடிய சக்கரை, உள்ள இருக்கக்கூடிய சக்கரை பறந்து இருக்கக்கூடிய சக்கரை. உள்ள ஆத்ம ஞானம் தர்மி ஞானம்ங்கிறது ஆத்மாக்குள்ள பரவி இருக்கு. பரவி இருக்கக்கூடிய ஆத்ம ஞானமான அந்த தர்மி ஞான ஸ்வரூபமான ஜீவாத்மாவுக்கு ஒரு ஞானம் மேல சக்கரை மாதிரி ஒட்டின்னு இருக்கு. அதற்கு தர்மபூத ஞானம்னு பேர். விஷய பிரகாசன வேளையிலே ஸ்வாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசம். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கும்போது பஞ்ச ஞானேந்திரியங்கள்ல கண்ணோ காதோ ஏதோ ஒன்று கேமராவை பார்க்கறது. அப்படியே கண் அந்த கேமராவை கிரகிச்சுக்கிறது. கிரகிச்சுன்னுட்டு புத்திக்கு சொல்றது இதுதான் கேமரா. அப்போ ஒரு வஸ்துவை பார்க்கும் போது ஒரு ஞானம் டக்குன்னு பழிச்சுன்னு வருது இல்லையா? அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேர். அப்படின்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு தர்மி ஞானம் இருக்க வேண்டும், தர்மபூத ஞானமும் இருக்க வேண்டும். தர்மபூத ஞானம் செயல்படலன்னா என்ன ஆயிடும்? அவர் கோமா ஸ்டேட்ல இருப்பார். கோமா ஸ்டேட்ல இருக்காருன்னு என்ன அர்த்தம்? ஆத்மா இருக்கு, சரீரம் செயல்படுறது, ஆனா அவருக்கு முன்னாடி எந்த வஸ்துவும் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா தர்மபூத ஞானம் செயல்படல. தர்மி ஞானம் இல்லைன்னா அப்படின்னா அந்த சரீரத்துல ஆத்மாவே இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா வெளியில போயாச்சு, இதை நீங்க கிரிமட்டோரியத்துக்கு எடுத்து போயிடலான்னு அர்த்தம். அப்படின்னா தர்மி ஞானமும் இருக்க வேண்டும், தர்மபூத ஞானம் கூடியதாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஆத்மான்னு சொல்ல வேண்டிய இடத்துல இந்த ரெண்டு ஞானமும் அடங்கிடுறதா? அதற்கு நண்புன்னு பேர். நண்பு உருகி, ஆத்மா உருகி. என்ன சார் இது இத்தனை நாளி ஆத்மாவை நீங்க பகவத்கீதையில கிருஷ்ணன் வந்து ஆத்மாவை அழிக்க முடியாது, கசக்க முடியாது, பிழிய முடியாது, வெட்ட முடியாது, இதுக்கு தாகம் இல்லை, தூக்கம் இல்லை எல்லாம் சொல்லிவிட்டு இப்ப நண்புங்கிற ஆத்மா உருகின்னு சொல்றேளே, இது ஒத்துக்க முடியுமான்னு கேட்டா இதற்கு ந விவேதா அம்மானு காத்திரம் தது ஸ்மிருத்யாஹ்லதா சம்ஸ்திதாக அப்படின்னு விஷ்ணு புராண வாக்கியம். பிரஹ்லாதன் அவனை கொல்லுவதற்காக நிறைய விடமோடு கூடிய பாம்புகளை இட்டான் ஹிரண்யகசிபு. அப்ப ஹிரண்யகசிபு இட்ட போது அவன் உடம்பை அந்த பாம்பெல்லாம் கடிச்சது, ஆனா ஒன்னாகல. ஏன்னா அவன் பகவானையே நினைத்து கொண்டிருந்தானாம் பக்தி ரூபேன. அப்படின்னா பக்தியில இருந்துட்டா பாம்பு ஒண்ணு பண்ணாதா, அதனுடைய விஷம் ஒண்ணு பண்ணாதான்னு அந்த அளவுக்கு உருகி கொண்டிருந்தான் பகவான் மீது. இந்த உருகுதல் அப்படிங்கறத நீங்க ஞான ரூபேன கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்க வந்து இந்த ஜீவாத்மா அளவில் கொள்ளக்கூடாது. ஜீவாத்மா உருகி அது கசங்கி வேக்ஸ் மாதிரி ஆயிடுது. நண்பு உருகின்னு சொன்னா அந்த நண்புங்கிற ஜீவாத்மாவோடு கூடிய இந்த சரீரம், அதோடு கூடிய புத்தி மனசு பகவத் குணத்தில் ஈடுபட்டு உருகித்து அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நண்பு உருகி. ஞான சுடர் விளக்கேற்றினேன். சரி, இப்போ எல்லாம் வழக்கு இப்ப ரெடி பண்றதுக்கே இத்தனை நாழி ஆயிடுத்து. வியாக்கியாதா மேல சொன்னார் ஞான சுடர் விளக்கேற்றினேன். ஒரு பரபக்தி பரஜான பரமபக்திகளில் கடந்து வந்த ஆழ்வார், இவ்வளவு அனுபவத்தோடு கூடிய ஆழ்வார் என்ன விளக்கேற்றுவார்? ஞான சுடர் விளக்கேற்றினேன். அந்த விளக்கு ஏற்றினபடியால் என்ன ஞானம் வந்தது? நான் இவனுக்கு தாசன், இவன் எனக்கு சுவாமி, நான் இவனுக்கு கைங்கரியம் செய்வேன் சேஷபூதன், இவன் சுவாமி எனக்கு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வான் சேஷி, இவன் சேஷி நான் சேஷன், இவன் சுவாமி நான் தாசன் அப்படிங்கிற அந்த ஞானம் வருது இல்லையா? அந்த ஞானம் பிறந்ததாம் ஆழ்வாருக்கு. ஞான சுடர் விளக்கேற்றினேன். அவனுக்கு கைங்கரியம் என்னும் அந்த விஷயத்தை செய்வதற்காகவே பிறந்தவன் நான். யாருக்கு முதல்ல சொல்லணுமே. முன்னாடி பாசுரத்துல அடிக்கேன்னு சொல்லியாச்சு ஆழ்வார். இந்த இடத்துல பேரை சொல்லணுமே. நாரணனுக்கு, நாராயணனுக்குங்கிறத சுருக்கி இப்போ வாமனன் அப்படிங்கறத வாமன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல நாராயணர்க்குங்கிறத நாரணர்க்கு. நாராயணங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்துல நாராணாம் அயனம் எஸ்ய சஹா, சேதன அச்சேதனங்களுக்கு எவன் ஆதாரமாக சரீரமாக உள்ளானோ அவனுக்கு நாராயணன் பேர். நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். இந்த பூதத்தாழ்வார் மட்டும் இந்த தமிழ்ங்கிற வார்த்தையை விட மாட்டேங்கிறார், மொழியை விட மாட்டேங்கிறார். இது இவருக்கும் இந்த போராட்டம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு.
போராடுபவர்கள் தமிழை காப்பேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டு போயிடுறா. இவர் தமிழை காப்பேன்னு மட்டும் சொல்லாமல் பிரபந்தமும் இயற்றுகின்றார். ஞான தமிழ் புரிந்த நான் பக்திஷ்ட ஞான விசேஷகா என்ன ஞானத்தின் ஒரு முதிர்ச்சியான வெளிக்காட்டுத்தான் பக்தி என்கின்ற அப்பேற்பட்ட ஞானமான பக்தி தமிழை புரிந்த நான். புரிந்தவன் யார்? நானோர் ஏழை ஏதலன் கீழ்மகன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து பகவான் அவனை பாட வைத்தானே. ஞானத்தமிழ் புரிந்த நான் ஞான சுடர் விளக்கேற்றினேன். காதல் குருகூர் ஷடகோபன் சொன்ன ஆழ்வார் எடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு அவாவினால் பிறந்த ஒரு ஞானம், பக்தியினால் பிறந்த ஞானம் என்ன ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். எதற்கு? சாட்சாத்கரிப்பதற்கு, பெருமாளை பார்ப்பதற்கு. வந்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் திருவந்தாதி முதல் பாசுரத்தால் பொய்யை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார். வெளிச்சம் இருந்தது, அவ்வளவு போறல. பூதத்தாழ்வார் இப்ப ஒரு விளக்கேற்றினார். இந்த விளக்கேற்றினார் பக்தியால் நான் அவனை பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல ஏற்றினார். ரெண்டு பேர் ஏத்திட்டாளா? மூணாவதா பேயாழ்வார் ஏத்திருக்கணும். ஆனா அவர் ஏத்தல. அவர் என்ன சொல்லிட்டார்? இவ ரெண்டு பேர் ஏத்தின விளக்கின் வெளிச்சமே போறோம், வந்தவர் யாருன்னு நான் பார்த்துட்டேன். வந்தவர் யாருன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருக்கண்டேன் உன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருகிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசகா கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாகின்று என்னாழி வண்ணன் பால் இன்று. கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழியான் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று. இது பேயாழ்வாருடைய ஒரே பிரபந்தம், 100 பாசுரங்களோடு கூடிய 3ஆம் திருவந்தாதியின் முதல் பாசுரம் திருக்கண்டேன். யார பார்த்தேன் அப்படின்னார். இப்போ நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன். பொதுவா நம்மளே பேச்சுவார்த்தையில சொல்லுவோம் அவர் வந்த அப்படின்னா இன்னொருத்தர் கேட்பார் அவர் அவர்னு சொல்றேளே, அந்த அவர் யார்? அவள் வந்தாள். அவள்னு யாரு சொல்றேள் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். இது யாருன்னு சொல்லணும். இது யாருன்னு சொல்லணும்னா டவுட் வரா மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ யார் வந்தா? நான் இவர் வந்தார்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்ரீனிவாசன் வந்தார்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? அந்த அசட்டு சீமாவா சமத்து சீமாவா அப்படின்னு கேட்பா. ஏன்னா நம்ம ஆண்கள் எல்லாம் பேர் வைக்கிறது ஒரு வழக்கம் இல்லையா? இவர் அசட்டு பாச்சு, இவர் சமத்து பாச்சு, இது யூ இந்த நச்சு வேண்டவே வேண்டாம், இப்படியெல்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா? அந்த குழப்பமே இல்லாமல் வந்தவன் யாருன்னு சொல்லணும். வந்தவனுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை சொன்னால்தான் நிசந்தேகமாய் அவன்னு தெரியும். நாரணருக்குன்னு சொல்லிட்டா நாரணருக்குன்னா நாராயணன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இல்ல ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடியவன், இன்னொருத்தர் கிடையாது. ஸ்ரீயப்பதித்வம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான். அதனால திருக்கண்டேன், திரு என்கின்ற மகாலட்சுமியை சொல்லிவிட்டால் அவளை சொன்னபடியால் அவனும் வருகின்றான். அவளோடு அவனை சொன்னபடியால் அவனுக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னா தெளிவா சொல்லியாச்சு, சந்தேகம் இல்லாமல் சொல்லியாச்சுன்னு தெரியறதா? திருக்கண்டேன். திருக்கண்டேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? இதுக்கு ஒரு வியாக்கியாதா ஒரு உதாரணம் சொல்றார். அதாவது பெருமாள் இந்திரனிடம் யாச்சகம் பண்ண போறார். எனக்கு பிக்ஷை தா, இந்த 3 அடி நிலத்தை பிக்ஷையாகத்தா. அப்ப போகும்போது கூட பிராட்டியின் புருஷகாரம் தேவையாக இருந்தது. அவ எங்க இருந்தா? பெருமாளை விட்டு இறங்க மாட்டேங்கிறா. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு ஆழ்வார் எடுத்தார். அப்ப என்ன பண்ணணும்? பெருமாளுடைய மார்பில மகாலட்சுமி இருந்தாள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அவதாரம் வியக்தமா தெரிகிறது. பெருமாள் பிரம்மச்சாரியாக சென்றான்.
பொதுவா பிரம்மச்சாரிக்கு பேசிக் லட்சணம் என்ன? பெண் சம்பந்தம் இருக்கக்கூடாது. தானே பிரம்மச்சாரி பேச்சுலர்னா அவரும் ஒரு பெண்ணோட இருந்தால் அவர் எங்கனே பிரம்மச்சாரி? மார்பில மகாலட்சுமி இருக்கா, இவர் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு போறார். அதாவது தேசிகன் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டார், மார்பில மகாலட்சுமி இருந்தா இறங்குன்னு சொல்ல முடியாது, இவர் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு போனோம். இவளோ இறங்க மாட்டாள், இவரோ பிரம்மச்சாரி. என்ன பண்றதுன்னு பார்த்தார். மான் தோலால பெருமாள் மகாலட்சுமியை மறைச்சுட்டாராம். கிருஷ்ணா ஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக அப்படின்னு தேசிகன் எடுத்தார். அப்பேற்பட்ட திருக்கண்டேன் பிரம்மச்சாரியாக சென்ற போதும் பகவானுக்கு மார்பில் மகாலட்சுமி தேவைப்பட்டாள். எதோபாசனம் பலம். இப்போ உமக்கு பலன் வேண்டும். ஆழ்வார்களுக்கு என்ன பலன் வேணும்? பெருமாளை பார்க்க வேண்டும், பார்த்தபடியே அனுபவிக்க வேண்டும், அனுபவித்தபடியே பாட வேண்டும். முதல்ல பார்க்கணும். நம்மளும் பார்க்கணும்னு வச்சுக்கோ, பார்த்தபடியே அனுபவிக்க வேண்டும். இப்போ நமக்கு அந்த அனுபவங்கிறது இங்கேருந்து நல்லா பேசிட்டு போவோம். பேசிட்டு போய் திருப்பதியில பெருமாள் எதிர்க்க அனுபவிச்சேடான்னு கேட்டாது, என்னவோ சுவாமி இவர் தள்ளினார் அவர் தள்ளினார், என்னவோ இப்படி மத்தவா மேல பழி சொல்லுவோமே ஒழிய அனுபவித்தல்ங்கிறது வருதா? சரி, முதல்ல பார்க்கணும், அடுத்தது அனுபவிக்கணும், அனுபவித்தபடியே சொல்ல வேண்டும். அது நமக்கு சொல்ல தெரியுமோ? அது தனி உணர்ச்சி, அது எனக்கு சொல்லவே தெரியலன்றோமே ஒழிய ஆழ்வார் மாதிரி ஒரு பாசுரமாக பாட தெரியுமோ? தெரியாது. அதனால ஆழ்வாருக்கு பலன் தேவை, அனுபவம் தேவை, வாக் தேவை. அதனால வாக்காக இருப்பவள் மகாலட்சுமி. அவளுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் அனுபவம் வேண்டும், அனுபவம் வேண்டுமென்றால் அவளை பார்க்க வேண்டும். யதோபாசனம் பலம் தானே வாக்கியம். அதனால அவளை பார்த்தபடியால் தான் அனுபவம் கொள்ள வேண்டும். அதனால திருக்கண்டேன். அதனால அடுத்தது புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய பிராட்டி. பிராட்டி பெருமாளோடு எப்பவுமே இருக்கா. நம்ம இப்போ பகவானை சென்று அடைகின்றோம்னு வச்சுக்கோ, யாருக்கு கைங்கரியம் பண்ண போறோம்? பெருமாள் பிராட்டிங்கிற அந்த துவந்துவம், அந்த திவ்ய தம்பதிக்கு நாம் கைங்கரியம் செய்ய போகின்றோம். இவர்களை அடைவதற்கு யாரு வழியா இருந்திருக்கா? அதே பெருமாள் பிராட்டி. ஆனா பெருமாள் பிராட்டி என்கின்ற அந்த திவ்ய தம்பதிகள் உபாயமாகவும் உபேயமாக இருந்த போதிலும் எக்ஸ்ட்ராவா பெருமாளை தவிர்த்து பிராட்டி ஒரு வேலை பார்க்கிறா. அதுதான் புருஷகார பூதை. அவ நமக்காக பெருமாள் கிட்ட சிபாரிசு பண்றா. she recommends, she tells him please forgive his sins, he is our child after all. ரெக்கமெண்டேஷன் பண்றா இல்லையா? இதை பெருமாள் பண்ண மாட்டார், அதை அவ பண்ணுவோம். வழியாக இருப்பது பெருமாளோடு சேர்ந்த அவள், உபேயமாக இருப்பதும் அவளை அடைந்த போதிலும் அவரோடு கூடியிருப்பவள் அவள். அதனால உபேயமாக உபாயமாக புருஷகாரமாக இருக்கின்றாள். ஆகார திரய சம்பன்னாம். அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு எடுத்தாரோனோ பொய்கையாழ்வார். இந்த ஜீவாத்மா பெருமாள் பரமாத்மாவினுடைய அருளை நாடும். யார் இந்த பரமாத்மா? தாமரையாள் கேழ்வன், ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடியிருக்கக்கூடிய பகவானுடைய அருளையே நோக்கும்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். அதனால திருக்கண்டேன். திருக்கண்டேனுக்கு இப்போ ராமாயணத்திலே உதாகரிக்கிறார். அனன்யா ராகவேணார்ஹம் பாஸ்கரேண பிரபாயதா. சீதை சொல்றா, என்னை ராமன் கிட்டேந்து பிரிக்கவே முடியாது. எப்படி சூரியன் கிட்டேந்து கிரணங்களை, அவனுடைய ரேஸ், லைக் யூ the rays of the sun are inseparable from the sun. சூரியனுடைய கிரணங்களை சூரியன் கிட்டேந்து பிரிக்க முடியுமோ? பிரிக்க முடியாது. சூரியனை உணர்வது அந்த கிரணங்கள் நம் மேல் படுவதால் தான். சூரியனிடத்தில் ரேகையை பிரிக்க முடியாதா மாதிரி என்னை ராகவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அனன்யா ராகவேணார்ஹம் பாஸ்கரேண பிரபாயதா. இது சீதை சொல்றா. ராமர் ஒத்துக்கணுமே. ராமர் ஒரு இடத்துல சொல்றார், அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. என்ன வார்த்தை, உவமை கூட மாறல பாருங்க. அவள் சூரியன் சொன்னாள், கிரணங்கள்னு சொன்னாள். அவரும் சூரியன் கிரணங்கள்னு பாஸ்கரேண பிரபாயதா என்று சொல்கின்றார். அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடிய பெம்மானை கண்டேன், திருக்கண்டேன். சரி, அடுத்தது பொன்மேனி கண்டேன் ஆழ்வார். இதற்கு மனுஸ்மிருதியிலேன்னு ஒரு வாக்கியத்தை உதாகரிக்கிறார் வியாக்கியாத்தா. ருக்மாபம் ஸ்வப்னதி கம்யம். எவன் ஒருவன் பொன்னிறத்தோடு கூடி உள்ளானோ அவனை நான் ஸ்வப்னத்தில் பார்க்குமா போலன்னோ பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது ஸ்வப்ன சுந்தரி மாதிரி ஸ்வப்ன சுந்தரன் இல்லையா? சுந்தரியாக இருப்பவள் பிராட்டி, சுந்தரனாக இருக்கக்கூடியவன் அவன். அவள் ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. அவன் கருமாணிக்க பெருமாள். கண்ணன் என்னும் கருந்தைவன், கருப்பா இருப்ப. இவள் பொன்னிறம். இவளை ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு சொன்னா ஒத்துக்கலாம். ஆனா இப்ப பெருமாள் சொல்லும் போது ஆழ்வார் என்ன சொன்னார்? பொன்மேனி கண்டேன். பொன் திகழும், ஜுவலிக்கக்கூடிய, பளபளான்னு தகதகான்னு இருக்கக்கூடிய ஸ்வர்ணத்தை ஒத்த திருமேனியோடு கூடியவனை கண்டேன். இவர் கருப்பாச்சே. சாஸ்திரம் எல்லா இடத்துலயும் இவர் கருப்பு கருப்பு கருப்புன்னு சொல்றது, இவளை ஸ்வர்ண நிறம்னு சொல்றது. ஆனா இவர் ஆழ்வார் பொன்மேனிங்கிறாரே, எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இதற்கு இங்க ஆச்சாரியன் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். நான் இதை லௌகீகமா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. யூ டோன்ட் ஹேவ் டு மேக் இவர் எப்படி இங்கே எல்லாம் உதாகரிக்கிறார்னு கேட்க வேண்டாம், புரியறதுக்காக சொல்றேன். இப்ப லார்ஜ் ஹீரோஸோட படங்கள்லாம் வருது இல்லையா, கிரேட்டர் தென் லைஃப் ஹீரோஸ் எல்லாம் இருக்காளே, சுமாரா நடிப்பா, ஆனா அவளுக்கு கொடுக்கூடிய ஆர்ப்பரிப்பு தான் ஜாஸ்தி. அவள்லாம் நடிக்கிறா இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ரிலீஸ் இருக்கும், 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் பார்ப்பா. அந்த ஆக்டருடைய கட் அவுட்டை வைப்பா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கட் அவுட் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு 40 அடி 50 அடி, அனுமான்லாம் என்ன ஆவார்னே தெரியாது, அவரே தமா தூண்டிருப்பார், அப்படி கட் அவுட்ஸ் இருக்கும். அந்த கட் அவுட்ல என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிளாக் தெர்மோகோல்லையோ ஒரு கார்ட்போர்ட்லயோ கட் பண்ணணும், அவரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கருப்பு உடம்பு தெரியும் இல்லையா, அந்த கட் அவுட்ங்கிறது ஃபுல் பிளாக்கா தெரியும். இப்போ அவருடைய ஹிருதயத்துல நம்ம ஒரு ஹோல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ட்ரில்லிங் அ ஹோல் இந்த கட் அவுட். கட் அவுட்ல இருக்கக்கூடியவருடைய ஹார்ட்ல ஒரு ஹோலை ட்ரில் பண்ணிட்டு, இப்ப நீங்கள்லாம் முன்னாடி நின்றுருக்கேன், கட் அவுட்டுக்கு முன்னாடி 1,00,000 பேர் நின்றுட்டு இருக்கேன், பிளாக் கட் அவுட் உங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த ஹோல் ட்ரில் பண்ண இடத்துல இருந்து நான் பேக் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஹை வோல்டேஜ் டார்ச்சை அடிக்கிறேன், எல்லோ கலர் டார்ச் அடிக்கிறேன். உங்களுக்கு எப்ப எப்படி தெரியும், அப்படியே சூரியன் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், சூரியன் உதிச்சாப்புல தெரியுமா, நீ உங்க இடத்தையும் பார்த்தா அப்படி தெரியும், சூரியன் உதிச்சாப்புல தெரியும். உதிச்சாப்புல மட்டும் தெரியாது, இந்த கருப்பு திருமேனி பிளாக் கட் அவுட் இருக்கு இல்லையா, தட் வில் ஆல்சோ சீம் கோல்ட் டு யூ. என்ன யோசிச்சு பாருங்க, பிளாக் கட் அவுட் தான், ஆனா அந்த ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய அந்த டார்ச்சினுடைய மதிப்பினால் உங்களுக்கு இது ஜாஜ்வல்யமா தெரியுது. இதுதான் பெருமாளின் திருமேனியில் பிராட்டி இருக்கின்றாள். இப்ப பிராட்டி ஸ்வர்ண நிறம், பெருமாள் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் கருப்பா இருப்பார், கார் மேனி. ஆனா அந்த பிராட்டியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ரேடியன்ஸ், எஃபுல்ஜன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா, ஒரு சமயத்துல இவர் திருமேனியை பார்த்தாலும் தகதகான்னு ஸ்வர்ணம் மாதிரி தெரியும். பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். பெருமாள் பிராட்டியை பார்த்து விட்டார் ஆழ்வார். முதல்ல ஆழ்வார் பொய்யே ஆழ்வார் ஒண்ணு வியக்தமா பெருமாள்னு சொல்லல, அடிக்கேன்னு சொல்லிட்டார். அடுத்தது ஆழ்வார் வந்தார், நாரணருக்கு சேதன அச்சேதனங்களோடு கூடியதுன்னர். இவர் விசேஷமா சொல்றார். இது ராமாயணத்துல மந்தோதரி வாக்கியம் உண்டு, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹ அநாதி மத்திய நிதனஹ மகதஹ பரமோ மகான் தமசப் பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹ. ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தா மந்தோதரி. இதுல விசேஷணங்கள்ல கேள்விப்பட்டவங்க, ஓஹோ இது இந்திரனோ சந்திரனோ இது யமனோ இது வாயு அப்படின்னு தோணித்து. கடைசியா சொன்னா, சந்தேகமே வேண்டாம், ஸ்ரீவத்ச வக்ஷாஹா நித்யஸ்ரீஹி, எவன் ஒருவன் மார்பில் மகாலட்சுமியை கொண்டானோ. முன்னாடி சொன்ன விசேஷணங்கள்லாம் அவன் தான் தெளிவுன்னு சொல்லல, ஆனா கடைசியில ஸ்ரீவத்ச வக்ஷாஹாங்கிற வார்த்தை சொல்லி எடுத்து. அந்த மாதிரி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார்ல வியக்தமா இவர் தான் தெரியல, இவர் சொல்லிட்டார் திருக்கண்டேன், அப்பேற்பட்ட திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா அதிருஷ்யதா ததோ ராமோ பாலச்சந்திர இவோதிதா. ராமாயண வாக்கியத்தை உதாகரிக்கிற பெரியவாச்சான் பிள்ளை. ராமனும் சீதையும் ஆரண்யா காண்டத்துல காட்டுக்குள்ள பிரவேசிக்கிறா, ரிஷிகள் பார்த்தாளாம், இது மேல சொல்றார் பாலச்சந்திர இவோதிதா, அதாவது ஒரு சூரியன் அழகாக கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என உதயகிரியிலே உதயமாகுமா போல என்னோ இந்த தாம்பத்தியம் இருக்கின்றது. திகழும் அணி அருக்கண் அணி நிறமும் கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். சரி, இது ஆழ்வார் விடுறதாவே தெரியல. ஆழியான்னர், செய்ய சுடர் ஆழியான்னர், இவர் பொன்னாழி கண்டேன்னர், சக்கரத்தை பார்த்தேன்னர். சக்கரத்தை பார்த்தபடியால் எதுக்கு சக்கரம் அங்க எதுக்கு வரணும் அப்படின்னா, பெருமாளை பார்த்தாச்சு பிராட்டியை பார்த்தாச்சு. பெரியாழ்வாருக்கு எப்படி ஒரு பொங்கும் பரிவு வந்ததோ, பெருமாள் பிராட்டியை பார்த்தோம்னா ஆழ்வாருக்கு பயம் வந்துடுத்தான். இவா 2 பேருடைய தாம்பத்தியத்தை பார்த்துட்டு யாராவது கண்ணு போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதை ஓட்டுவதற்கு, துஷ்டர்களின் கண்ணை ஓட்டுவதற்கு, தீய எண்ணத்தை ஓட்டுவதற்கு சக்கரம் தேவை. அதனால செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் ஆயிடுதா. இப்போ பெருமாள் சீதா ஸ்தானத்துல பிராட்டி, ராமன் ஸ்தானத்துல பெருமாள், சுடர் ஆழியான் சக்கரத்து ஸ்தானத்துல லக்ஷ்மணன் ஆயிடுதா. இப்ப இந்த சக்கரத்தை பார்த்தோம்னா திருப்பல்லாண்டு ஆழ்வார் பாடினாரே, வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, இந்த ஆழிக்கு பல்லாண்டு பாடினாரா. அடுத்தது இந்த ஆழ்வார் இன்னொரு ஆயுதத்தை எடுக்கிறார், சங்கத்தை சொல்றார். புரிசங்கம் கை கண்டேன், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கத்தையும் கண்டேன். இப்ப சங்கத்தை எதுக்கு முதல்ல மெதுவா சொல்லணும், முதல்ல சங்கத்தை சொல்லிட்டு அப்புறம் சக்கரத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆண்டாள் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான்னா முதல்ல சங்க சொல்லிட்டு சக்கரத்தை சொன்னா.
ஆழ்வாரங்க சங்கு சக்கரங்கள்னு கை கூப்புனர். முதல்ல சங்க சொல்லிட்டு அப்புறம் சக்கரினர். ஆனா இந்த இடத்துல ஆழ்வார் ஆழியான சொல்லிட்டு அப்புறம் சங்க சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆழியானான சக்கரம் பெருமாள் பிராட்டியை ரட்சிப்பதற்காக காத்துருக்கார். சங்குக்கு ஒரு பயமா, ஒருவேளை மத்தவா கிட்டேந்து பெருமாள் பிராட்டியை காப்பாத்துவேன்னு சொல்லி இந்த சக்கரமே பெருமாள் பிராட்டி ஏதாவது பண்ணி கொடுத்துனா ஆத்தாளை பார்த்தாலே ஒரு பயம் வருது பாருங்க. அதுதான் சங்குக்கு வந்துதான். அதனால சங்கு என் அப்புறம் சொல்லும் ஆழ்வாரே, நான் இந்த பெருமாள் பிராட்டியை பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரே சக்கரம், அவரை சூப்பர்வைஸ் பண்றேன், அதனால புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னு. எப்படி லக்ஷ்மணன் பெருமாள் பிராட்டியை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக சுத்தி சுத்தி வந்தான், இந்த பரதனின் தம்பி தானே லக்ஷ்மணன், அவன் ஏதாவது தீங்கு விளைவித்து விட்டால் அதனால அவன் எதுவும் பண்ணாம இருக்கணும்னு குஹப்பெருமான் வந்தார் போலே சங்கு வந்தது. அதனால பெருமாள் பிராட்டி ஸ்தானத்தில் சீதா பிராட்டி ராமன், சக்கரஸ்தானத்தில் லக்ஷ்மணன், சக்கரத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் சங்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குஹப்பெருமான். என் ஆழிவண்ணன் பால் என்று அப்பேற்பட்ட என்னுடைய செருக்கிடரும் என்னுடைய துன்பத்தை எல்லாம், என் இடரையெல்லாம், என் துக்கத்தை எல்லாம், என் அசக்தியை எல்லாம் போக்கவல்ல எம்பெருமான் என் ஆழிவண்ணன் பால் என்று. முதல்ல பொன்மேனினர், ஏன்னா மகாலட்சுமி சம்பந்தம். ஆனா பெருமாளுடைய நிறம் என்ன? ஆழிவண்ணன். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நைல்யம், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நைல்யம், பச்சை மாமலை போல் இருக்கக்கூடிய பச்சைத்தனம் அத்தனையும் சேர்ந்து கருத்த நிறத்தோடு கூடிய என் பகவானாயிற்றே என் ஆழிவண்ணன் பால். மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்றிவர் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரத்தை உதாகரிக்கிறார் வியாக்கியாதா. இன்று இந்த ஆழ்வார்கள் இன்று இன்றுன்னு சொல்லுவா. ஏன்னா ஒவ்வொரு ஆழ்வாரும் உணர்கின்றார்கள் அவர்களோடு கூடியிருப்பதற்காக பகவான் வந்துள்ளார். வந்துட்டு திரும்பி போயிட்டா இல்ல, இன்னைக்கு நீ வந்திருக்க, இன்று போல் என்றும் இருக்க வேண்டும். அப்போதுதான் கலியுகத்தில் சாதாரண அடியவர்களான நாம் பெருமாளை சென்று அடைய முடியும். இந்த அர்ச்சாவதார திருமேனியோடு இருக்க வேண்டும் பகவானே இன்று என்று உதாகரித்து காட்டுகின்றார் ஆழ்வார். அதனால முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, முதல் 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 3 பாசுரங்களால் வந்திருந்த 4வது நபரான பிராட்டியோடு கூடிய பகவானை 3 ஆழ்வார்களும் உணர்ந்தார்கள்னு சொன்னேன்னா, ஆழ்வார்கள்லயே முதல்ல வந்த 3 ஆழ்வார்கள் இவர்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவ 3 பேருக்கும் தமிழில் பற்று ஜாஸ்தி. அதை எங்கெல்லாம் எடுக்கிறார்? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை எல்லாம் உதாகரிக்கிறார். எங்கேன்னு மட்டும் சொல்லிவிடுறேன். 1ஆம் பத்து 5வது திருவாய்மொழி 11வது பாசுரம். பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அதற்கு உதாகரிக்கும் போது நம்பிள்ளை சொல்றார், பாலே தமிழர் யாரை போலே? முதலாழ்வார்களை போலே. தமிழ் மொழியில் பற்றுக்கொண்டு தமிழ் மொழியை வியாஜமாக வைத்து பக்தி நூலை இயற்றிய ஆழ்வார்கள் பாலை தமிழர் முதலாழ்வார்கள். ஆச்சா. 7ஆம் பத்து 9வது திருவாய்மொழி 6ஆம் பாசுரம். அதுல இங்கவி பாடும் பரமகவிகள் அப்படின்னு நம்மாழ்வார் உதாகரிக்கிறார். அதற்கு யார் எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்பிள்ளை எடுக்கும்போது செந்தமிழ் பாடுவார் என்று இருக்கக்கூடிய முதலாழ்வார்கள், முக்கியமாக பூதத்தாழ்வார் பாசுரத்தை எடுத்து உதாகரிக்கிறார். அதனால இங்கவி பாடும் பரமகவிகள், அதனால பாலை தமிழர், இங்கவி பாடும் பரமகவிகள். அடுத்தது 7ஆம் பத்து 10வது திருவாய்மொழி பலரடியார் முன்பருளிய. பலரடியார் முன்னாடி இருக்கக்கூடிய பல அடியவர்கள் அருளிருக்கா, அது யாரு அப்படின்னு பல அடியார்கள் யார் அந்த பல அடியார் அப்படின்னு கேட்டதற்கு நம்பிள்ளை உதாகரிக்கிற பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார்களும். அடுத்தது 10ஆம் பத்து 7வது திருவாய்மொழி. அதுல செஞ்சொர் கவிகாள் என்கின்ற இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது நம்பிள்ளை சொல்ற செஞ்சொர் கவிகாள், செந்தமிழ் பாடுவார், இங்கவி பாடும் பரமகவிகள் என்று சொல்லுவது நம் முதலாழ்வார்களே. அதனால 4 இடங்கள்ல திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தமிழோடு பக்தியோடு கவித்துவத்தோடு சம்பந்தம் படுத்திய வார்த்தையெல்லாம் நம் பிள்ளை முதலாழ்வார்கள் என்னே உதாகரிக்கின்றார். அவிரல சம்சூயமானம் தத்ர விடகுதர
सोल्लस किञ्चित् उन्मीलितनयनं पालितभुवनं केलितरङ्गपुरन्दर भवन